வேத புஸ்தகத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்ததற்கு பல காரணங்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவர் வந்திருக்கிறார். அவர் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்பதாக இயேசு சொன்னார். இன்னொரு இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ, சமாதானத்தை அல்ல, நான் பிரிவினைகளை உண்டாக்க வந்தேன் அப்படியும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வந்ததற்கு அப்படி பல காரியம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, கடவுள் அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? வியாதி வருது, விபத்து வருது, தீவிரவாதம் இந்த சொல்கிறான், ரத்தம் சிந்தப்படுது, இந்த தீமெல்லாம் ஏன் நடக்கணும்? கடவுள் நல்லவர்ன்றீங்க, அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு விதண்டாவாதத்தில் பேசுவார்கள். காரணம், அவர்களுக்கு உண்மை தெரியாது. இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகளில் ஒன்று தேவனுடைய வல்லமை. அவர் நன்மை செய்கிறவர், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் ஜனங்களை நேசிக்கிறவர், நன்மை மாத்திரம் செய்கிறவர். இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை கிரியை செய்கிறது. அது சாத்தானுடைய வல்லமை. அது கிறிஸ்தவர் அல்லாதவங்க சொல்லுவாங்க தீய வல்லமை என்பதாக சொல்லுவாங்க. தீய வல்லமை அது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அது சாத்தானுடைய வல்லமை. அவன்தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம். அவன்தான் மனிதர்களுக்கு அந்த மரணத்தை பிறப்பிக்கவும் இரத்தம் சிந்தப்படவும் பலவிதமான தீமைகளை கொண்டு மனிதர்களை வேதனைப்படுத்துகிறவன் இந்த பொல்லாத பிசாசானவன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டார் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதங்க பாட்டியம்மா, ஆண்டவர் யாருக்கு வியாதியை தரமாட்டார். ஆண்டவர் என்ன இயேசு வரலுக்கு நீ கொஞ்சம் வியாதி வச்சுக்க, நீ கொஞ்சம் வியாதி வச்சுக்கன்னு இயேசு சொல்லுவாரா? அவர் அதுக்கு வரல. அவர் நன்மை செய்கிறவர். அப்போ இந்த வியாதி வந்ததற்கு இயேசு காரணம் கிடையாது. வேறொருவன் இருக்கிறான், பிசாசு. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறான். அவன்தான் எல்லா தீமைக்கு காரணம். அப்படியாயா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பொதுவாக மக்கள் மைண்டில் அதுதான், ஆண்டவர் எனக்கு அதை தீமை தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை தந்துட்டாரு என்பதாக. அப்படி அல்ல. இந்த 2 விதமான வல்லமைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சாத்தானுடைய வல்லமை, ஒன்று தேவனுடைய வல்லமை. இந்த சாத்தான் எங்கேருந்து வந்தான்? அப்படியே வால்யூம் குறைங்க. எங்கே இருக்கான்? வால்யூம் குறைச்சிட்டு அப்படியே செட் பண்ணிடுங்க. எங்கே இருக்காங்க? ஓகே, அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒன்று மாற்றாருங்க. ஓகே, அதான் இந்த சாத்தான் எங்கேருந்து வந்தாப்போ ஏன் ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கினார் என்ற எண்ணம் வரும். சாத்தானை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி மனிதர்களை உண்டாக்குவதற்கு முன்பாக இந்த அழகான உலகத்தை சிருஷ்டி மனிதனை நான் உண்டாக்கணும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவும், அவர்களுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்கு என்னுடைய செய்திகளை கொண்டு போகவும் தேவதூதர்களை நான் உண்டாக்க வேண்டும் என்று பணிவிடையின் ஆவிகள் அப்படின்னு தேவதூதர்களை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. அதில் விதவிதமான தேவதூதர்கள். அதில் ஒன்று காபிரியல் தூதன். காபிரியலர்கள், கோடிக்கணக்கான தூதர்கள் காபிரியலர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க. அவங்க தான் தேவனிடத்தில் இந்த செய்தியை கொண்டு வருகிறவர்கள். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர்கள்.
அவங்க வந்து மெசஞ்சர்ஸ், தேவனிடத்தில் செய்தியை கொண்டு போகிறவர்களும் நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறவர்களுமாய் ஆண்டவர் உண்டாக்கினார். மிகாவேலர்கள் அப்படின்னு ஒரு தூதர்களை உண்டாக்கினார். அதில் ஒரு கேப்டன் மிகாவேல் தூதன். அவங்க பட்டயத்தோடு இறங்கி வருவாங்க. யுத்தம் பண்ணுகிறவர்கள், மனிதர்களை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவங்களும் கோடிக்கணக்காக உண்டாக்கப்பட்டார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தை உண்டாக்கினார். அவனுக்கு தலைவன் வந்து லூசிஃபர். அவன் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று கூட அழைக்கப்பட்டவன். அவன்தான் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு தேவ தூதன். பரலோகத்திலே தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் அவனுக்கு முக்கியமான இடம் கொடுத்திருந்தார். இந்த தேவதூதன் அவன் ஆண்டவருக்கு அருகில் இருந்தவன், ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தில் இருந்தவன். அவனுக்குள்ள ஒரு பெருமை எழும்பினார். எல்லாரும் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறாங்க, தேவதூதெல்லாம் ஒளிந்து வணங்குறாங்க, ஆராதிக்கிறாங்க. என்ன வணங்குனா என்ன? பெருமை வந்தது. எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படின்ற பெருமை. ஆகவே தேவனுக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று பெருமை கொண்டதுனால ஆண்டவர் அவனை கலகம் பண்ணினான். அவன் கூட கோடிக்கணக்கான தூதர்கள் சேர்ந்து கொண்டாங்க. ஆமாம், நீங்கள் லீடராக இருங்க, எதுக்கு எல்லாரும் கடவுளே வணங்கணும், உங்களை வணங்கினா என்ன அப்படின்னு ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டாங்க. கலகம் பண்ணின தூதனையும் அவர்களோடு சேர்ந்த தூதர்களையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளி போட்டார். இனிமேல் பரலோகத்தில் அவனுக்கு இடம் கிடையாது, கெட் அவுட் சொல்லிட்டார். அந்த தேவ தூதன் தான் பிசாசாக மாறினான். அவன்தான் சாத்தான் என்பதாக மாறிப்போனான். இதான் வேதத்தில் பார்க்க முடியும். இவனை குறித்து நீங்கள் வாசிக்கணுமானா ஏசாயா 14:12-17, எசேக்கியேல் 28 12-19 வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இவனை குறித்த பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவதூதன் தான் சாத்தானாக மாறிவிட்டான். பரலோகத்தில் ஆண்டவரோடு இருந்தவன் தான் கலகம் பண்ணி சாத்தானாக மாறி, அவன் கூட கலகம் பண்ணின கோடிக்கணக்கான தேவதூதர்கள் தான் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டு போனார்கள். அந்த ஆவிகள் தான் இன்றைக்கி தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். பரலோகத்திலேருந்து தள்ளப்பட்டு போயிட்டாங்க, பிசாசாய் மாறிவிட்டார்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்தாலும் அதுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். சாத்தான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாலும் எதிராக செயல்படுவான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்த்தீங்களா? ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் எதிர்கட்சி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விரோதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இவன் தான் வந்து ஆண்டவருக்கு எதிராளி. அதனால் நம்மையும் அவன் எதிர்க்கிறான், பகைக்கிறான். ஏன்? ஆண்டவர் மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கி, நம்மை வந்து ஆண்டவர் தன்னுடைய சாயலில் உண்டாக்கி நம்மை நேசித்ததுனால பிசாசுக்கு நம்ம மேலே கோபம். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இந்த மனுஷன் வந்துட்டான், நம்ம தான் ஆண்டவர் கூட இருந்தோம், இப்போ நம்மளை தள்ளிட்டாங்க. இப்போ ஆண்டவர் மனிதனை ரொம்ப நேசிக்கிறாரு. அப்போ மனிதனை துக்கப்படுத்தினால், மனிதர்களுக்கு தீமை செய்தால் ஆண்டவர் துக்கப்படுவார். மனிதர்களுக்கு தீமை நடந்தால் ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்படும். அதனால் இந்த மனிதர்களை துன்பப்படுத்தணும் என்று சொல்லி மனிதர்களுக்கு விரோதமாய் அவன் காரியங்களை செய்கிறான். அவன்தான் எதிராளியாகிய பிசாசானவன். கண்ணால் அவனை பார்க்க முடியாது. எப்படி கடவுளை கண்ணால் பார்க்க முடியாதோ ஆவிக்குரிய உலகத்திலே அவர் செயல்படுகிறார். அதே மாதிரி தான் சாத்தானும் ஆவிக்குரிய உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் செயல்படுகிறவன். எப்படி ஆண்டவர் சிலருக்கு தரிசனம் கொடுக்கிறாரோ சாத்தானும் சிலருக்கு தரிசனம் கொடுக்க முடியும். சாத்தானின் தரிசனம் கொடுத்து தன்னை தெய்வமாய் காண்பித்து மக்களை ஏமாற்ற முடியும். அதனால தான் சிலர் சொல்ல, நான் இவரை தரிசித்தேன், அதை தரிசித்தம்பாங்க. பிசாசு கூட தன்னை தெய்வ மாதிரி காண்பித்து தரிசனம் கொடுக்க முடியும். அவன் தன்னை வெளிப்படுத்தி மக்களை ஏமாற்ற முடியும். அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் காரியங்கள் நடக்கிறது. நம்ம இயேசுவை தரிசித்தேன், நானும் இவரை தரிசித்தேன், இதை தரிசித்தேன், அதை தரிசித்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஆண்டவர் இயேசுவை தரிசித்தோன்னு சொல்லுவோம். அவங்க பல காரியத்தை சொல்லுவாங்க, பல தெய்வம்னு சொல்லி. ஆனால் ஒரு உலகத்திற்கு, முழு உலகத்திற்கு ஒரே ஆண்டவர் தான் உண்டு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மனிதர்களை இந்த பாவத்தின் பிடியில் இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார்.
ஆனால் தான் வசனம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை அவன் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இயேசு உலகத்தில் வந்தார். சாத்தான் தந்திரமாக பல காரியம் செய்வான். அவனுடைய கிரியைகள் வசனம் சொல்லுகிறது, Jesus came into this world to destroy the works of the devil. சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வந்தார். அப்போ அவர் ஒருவர் தான் சாத்தானை ஜெயித்தவர், அவன் கிரியைகளை அழித்தவர், அவன் மீது ஜெயம் எடுத்தவர். அதனால தான் இயேசுன்ற பெயரை கேட்டாலே பிசாசு நடுங்குவான். அவர் மூலமாகத்தான் மெய்யான விடுதலையை பிசாசனிடத்திலிருந்து பெற முடியும். இந்த சாத்தானுடைய கிரியைகள் என்ன? அவன் எப்படி மனிதர்களை வேதனைப்படுத்துகிறான்? அதிலிருந்து எப்படி விடுதலையை இயேசு தருகிறார்? அதைத்தான் இன்றைக்கு தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த சாத்தானுடைய கிரியை, அவனுடைய செயல்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற பலர் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு என்னன்னே தெரியல. இது பிசாசனுடைய காரியமா அல்லது தேவனுடைய காரியமான வித்தியாசம் கூட பார்க்க தெரியாத நிறைய மக்கள் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த சாத்தான் இன்றைக்கி எப்படி செயல்படுகிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கிரியைகள் என்ன, அதிலிருந்து இந்த இயேசு எப்படி விடுதலை தருகிறார், அதைத்தான் நம்ம தியானித்து இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் சாத்தானுடைய ஒரு தாக்குதல், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிசாசின் கிரியினால் ஒரு பாதிப்பு உண்டாகி இருக்கலாம். அதனால் அதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டால் நம்ம விடுதலை பெற முடியும். இன்றைக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார், உங்களை சுகமாக்க போகிறார், உங்களை மகிழ்ச்சியோடுங்க அனுப்ப போகிறார். உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. அதுக்கு தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ளணும். சரி, இந்த சாத்தானுடைய கிரியைகள் என்ன? அவன் எப்படி செயல்படுகிறான்? அவன் தந்திரமாக செயல்படுவான், மறைந்திருந்து செயல்படுவான், தான் சாத்தான் என்பதை வெளிக்காட்டாதபடி நடந்து கொள்ளுவான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். பிசாசுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுல அவர் ரொம்ப முக்கியமாய் முனைப்பை காட்டுவான். என்னால் அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறாரு. சரி, சாத்தானுடைய கிரியைகள் என்ன? நமக்கு விரோதமாய், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாய் அவனுடைய கிரியைகள் என்ன? எல்லாத்தையும் நமக்கு தியானிக்க டைம் எல்லாம் போதாது. ஒரு 3 முக்கியமான காரியம். நம்ம எப்படி அவன் தாக்குகிறான், நமக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறான், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிரியை நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் இதை அறிந்து கொண்டால் விடுதலை பெற முடியும். அதில் முதலாவது பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. அதான் முதலாவது அவனுடைய கிரியை, மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. ஏன் அவன் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான், பாவத்துக்கு ஏன் அடிமைப்படுத்துகிறான்? ஒரு மனிதன் பாவம் செய்தால் தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்டு விடுவான். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது, அவரோடு இணைந்து வாழ முடியாது. மனிதனை பாவம் செய்ய வைத்து விட்டால் அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவான். அப்போ தேவனுடைய உள்ளம் துக்கப்படும், இவன் சமாதானத்தை இழந்து போவான். அப்படின்னு அவனுடைய முதல் டார்கெட்டே மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது, பாவம் செய்ய தூண்டுவது, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைப்பது, தேவனை துக்கப்பட வைப்பது. அதை தந்திரமாகத்தான் அவன் செய்வான். நிறைய பேர் அதை அறியாமலேயே சாத்தானுடைய தந்திரத்தில் அகப்பட்டு பிசாசின் கிரியைகளிலே அடிமைப்பட்டு தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்போ பிசாசு முதலாவது பாவம் செய்ய வைக்கிறவன். நீங்கள் பாருங்கள், ஆதி ஆகமத்தில் இந்த 1 யோவான் 3:8 முன்பகுதியை பாருங்கள். இந்த வசன வாசிங்க திரும்பி. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனென்றால் அவன் ஆதி முதலே பாவம் செய்கிறான். பாவம் யாரிடத்திலிருந்து ஆரம்பித்தது? சாத்தானிடத்திலிருந்து தான் ஆரம்பித்தது.
நம்ம சொல்லுவோம் ஆதாம் ஏவாள் இடத்தில் ஆரம்பித்தது என்று. அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டு பிசாசு தான் இந்த பாவத்துக்கு மூல காரணம். ஆதி முதல் பாவம் செய்கிறவன். அதனால தான் நான் பாவம் செய்த எல்லாரையும் பாவம் செய்து அடிமையாக்கிடணும், மனிதர்களை பாவத்துக்கு அடிமையாக்கினா தான் அவனுடைய ஒரு பெரிய ஆத்திரம். அமெரிக்கா தேசத்தில் ஒரு வாலிப மகனும் மகளும் ஒருத்தர் விரும்பினாங்க. அப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்பந்தம்லாம் பண்ணிட்டாங்க. ஒப்பந்தம் பண்ண அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு திடீர்னு எய்ட்ஸ் வியாதி இருக்குது, அவன் ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி கலந்துருக்குன்னு ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை அந்த பெண் அறிந்து கொண்டதுனால, உனக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குது, உன் ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி இருக்குது, உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் போடான்னு சொல்லிட்டாங்க. இப்போது இவனுடைய ரத்தத்தில் அந்த எய்ட்ஸ் கிருமி கலந்த நோய் தாக்கியிருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால தான் அவனுக்குள்ளே வந்திருக்குது. அந்த மகள் சொல்லிட்டா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இவனுக்கு பயங்கர ஆத்திரம். நம்மளை விரும்பி திருமணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளேன்னு ஒரு பெரிய ஆத்திரம் வந்தது. அதனால் ஒரு நாள் பாருங்கள், தன்னுடைய ரத்தத்தை சிரிஞ்சில் எடுத்து, ஊசியிலேருந்து ரத்தத்தை எடுத்து சற்றும் எதிர்பாராமல் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவளுடைய உடம்பில் அந்த ரத்தத்தை செலுத்திட்டான். செலுத்திட்டு சிரிச்சா என்ன சொன்னால், இப்போ என் ரத்தத்தில் எய்ட்ஸ் கிருமி இருக்குன்னு தானே என்ன வேண்டான்னு, இப்போ என் ரத்தத்தை உடம்பில் செலுத்திட்டேன், உனக்குள்ளே அந்த கிருமி வந்துட்டு, இப்போ உனக்கும் எய்ட்ஸ் வியாதி வந்துட்டுன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தான். ஏன் எனக்கு அந்த வியாதி வந்துட்டு நான் துக்கப்படுகிறேன், அவள் இப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அவளுக்குள்ள வரட்டும். இதுதான் சாத்தான், பிசாசனுடைய சுபாவம். நான் பாவம் செய்துட்டேன், என்ன ஆண்டவர் துரத்தி விட்டுட்டாரு, மனிதர்கள் மாத்திரம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஏவாளோடு பேசுகிறார், ஆதாமோடு பேசுகிறார், என் பிள்ளைகள்னு சொல்கிறார், இவங்க எங்கள் அப்பான்னு சொல்லி இயேசு கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறாங்க. சாத்தானுக்கு பொறாமல் அப்படியே அவனுக்குள்ளே பொங்குகிறாரு. இதை பிரிக்கணும், இவங்களை தேவனை விட்டு பிரிச்சிடணும், என்னை வெளியே வரட்டிட்டு இவங்க மாத்திரம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் இவனுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்துட்டா இவன் ஆண்டவரை விட்டு பிரிக்கப்படுவான்னு சொல்லிதான் முதலாவது ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். அது நிமித்தமாக ஆதாமுக்குள்ளும் அந்த பாவம் வந்து, பாவம் தேவனை விட்டு அவங்களை பிரித்து விட்டது. பாவம் செய்யும்படி ஏமாற்றி பொய்யான காரியத்தை சொல்லி அவங்கள பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரித்து விட்டான். இதுதான் சாத்தான் செய்கிற முதலாவது வேலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா குடிடா, என்றைக்கு ஒரு நாள் குடிக்கிறதில்ல என்ன தப்பு, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒரே ஒரு நாள் கொஞ்சம் ஒரு பக்கு குடி. நிறைய குடிகாரங்களை கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸு தான் குடிக்க வச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கொஞ்சமாக குடி, வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறது தப்பு இல்லை, இப்படி சொல்லி சொல்லி குடிக்க வச்சு தினசரி குடிகாரனாக மாறிட்டார். இப்படி தான் நிறைய பேர் பாதிக்கப்படுவது. சாத்தானுடைய தந்திரம், கொஞ்சம் குடிச்சல தப்பு இல்லை, நீ குடிச்சிக்க, நினச்சேன் விட்டுறலாம் அப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி விடுவான். ஒரே ஒரு சிகரெட்டு சும்மா பிடிச்சி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, ஐயோ எனக்கு ஒத்து வரல இரும, அப்படி தான் ஆரம்பத்தில் இருக்கும். அப்புறம் நீ இழுக்க இழுக்க ரொம்ப அப்படியே சுகமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவ பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து அப்புறம் விட முடியாமல் ஆக்கி விடுவான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவம், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், இது மாதிரி எல்லா பாவம். நம்ம குடிக்கிறது வரிக்கிறது மட்டுமல்ல, பாவ சுபாவம், கோபம் வருதில்லை, எரிச்சல் வருதில்லை, மற்றவங்களை பார்த்து பொறாமல் வருதில்லை, அவங்கள பற்றி தீமை சொல்லணும், அவங்க நல்லா இருந்தால் பிடிக்காம அவங்கள பற்றி தப்பானதை சொல்ல பேசுகிறோம்ல. இந்த பாவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் விதைத்து பாவத்துக்கு அடிமையாக்கி நம்முடைய சமாதானத்தை பிசாசு கெடுத்துருவான், தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து விடுவான். இதான் முதலாவது சாத்தானுடைய ஒரு கிரியை. அதனால் தான் இயேசு அவனை பற்றி சொல்லும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், திருடன். சாத்தானை பற்றி ஆண்டவர் இயேசு என்ன பேர் வச்சிருக்கிறார் சாத்தானுக்கு? திருடன். சாத்தானுக்கு ஆண்டவர் வச்ச பேரை திருடன். திருடன் சொல்லிட்டா வருவான்? சொல்லாமல் வருவான், தந்திரமாக வருவான். நீங்கள் நல்லா தூங்கி அசந்திருக்கும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இயேசு சொல்றார்,
திருடன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் பக்கத்து வீட்டில் திருடினேன்னு ஒரு 10,000 வச்சுக்கன்னு சொல்லுவானா அவங்ககிட்ட? உங்ககிட்ட உள்ளதுன்னு திருடிட்டு போகிறதுக்கு தான் வருவான். இதுதான் சாத்தான். சாத்தான் வந்து திருடன். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். நம்முடைய பரிசுத்தத்தை திருடும்படி நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவான். நம்முடைய சமாதானத்தை திருடும்படி நமக்குள்ளே பாவ ஆசைகளை கொண்டு வருவான். நம்முடைய குடும்ப ஐக்கியத்தை திருடும்படி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கி ஒரு மனதை கெடுத்து விடுவான். நம்முடைய ஆரோக்கியத்தை திருடும்படி நமக்குள்ளே வியாதியை கொண்டு வருவான். எல்லாமே அந்த சாத்தான் திருடன் பண்ணுற வேலை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைக்கு பின்னாலும் இந்த திருடனாகிய பிசாசு தான் இருக்கிறான். ஆண்டவர் கிடையாது. அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லதை செய்கிறவர். இனி ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வியாதி தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு ஒரே உபத்திரமாக தந்துட்டான்னு வார்த்தையை பேசக்கூடாது. அது பொய். அது ஆண்டவரை குற்றப்படுத்துகிற பாவம். சாத்தான் தான் எல்லாத்துக்குமே காரணம். திருடனும் கொல்லுகிறவன். நம்மை கொல்லணும், நம்ம அழிக்கணும். பாருங்கள், தீவிரவாதிகள் துப்பாக்கி கொண்டு வந்து டூரிஸ்டாக போனவங்க அவங்க என்ன யுத்தமாக பண்ணாங்க? அவங்க பாட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளோட. அவங்கள வந்து சுட்டு கொல்றான்னா ஒரு மிருக சுபாவம். அது மனித சுபாவமே கிடையாது. ஒரு மனைவிக்கு முன்னால் புருஷனை கொல்வது, பிள்ளைகளுக்கு முன்னால் தகப்பனை கொல்லுவது, அது ஒரு மிருக சுபாவம். எப்படி ஒரு மனிதனுக்குள்ள இப்படி இரக்கமற்ற மிருக சுபாவம் வருது அப்படின்னா அவங்க யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க? பிசாசு, சாத்தான், இரத்த வெறிபடித்த பிசாசு. அவன்தான் இந்த குடும்பத்தெல்லாம் கண்ணீர் வெடிக்க வைக்கணும், ஒரு நாட்டையே ஒரு பிரச்சனை உண்டாக்கணும். பாருங்கள், அந்த பிரச்சனையினால் இப்போ 2 நாடுமே திகைத்து நிற்குது. 2 பக்கமும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் ஒரு பயம், கலக்கம். சாதாரண மக்கள் ஒரு 4 திருடன்களால், 4 மிருக சுபாவம் கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தவனால எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். அப்போ இதுக்கு பின்னால் இருப்பது அந்த ஆவி. அந்த ஆவி தான் கொலைவெறியை தூண்டுகிற ஆவி, மனுஷனுக்குள்ளே தவறான சிந்தனையை தூண்டுகிற ஒரு ஆவி, மனிதர்களை பகைக்க வைக்கிற ஒரு ஆவி. பிசாசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் திருடன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். நம்முடைய குடும்பத்தையே அழிக்க நினைப்பான், நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பான். அவன் தான் அழிக்கிறவன். தான் இயேசு சொல்லுவான், திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாக இருக்கிறான். அப்போ ஒரு அழிவு வருதுன்னா காரணம் பின்னால் இருப்பது சாத்தான். அவன் தான் அதற்கு காரணம். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி இயேசு சொல்கிறாரு, யோவான் 8:44 அது குறித்து வாசிங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் மனுஷ கொலை பாதகன். ஆதி முதல் கொண்டே மனுஷ கொலை பாதகன். பாருங்க, மாதாம் ஏவாளுடைய ஆத்மாவை கொன்னுட்டான் பாவம் செய்ய வைத்து. ஆபேல் என்ன பாவம்? காயின் ஆபேல் 2 பிள்ளைகளில் ஆபேல் என்ன பாவம் செய்தான்? அவன் நல்ல ஒரு இருதயம் கொண்ட மனிதன். சொந்த சகோதரன் காயினை பிசாசு தூண்டி பொறாமை என்கிற தீயை மூட்டி அவனை கொல்ல வச்சிட்டான். கொலை பாதகன். சாத்தான் கொலை பாதகன், ஆதி முதற்கொண்டு கொலை செய்கிறவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பொய்யை நம்ப பண்ணுவான். பொய்யான கடவுளை உண்டாக்குவான், பொய்யான தீர்க்கதரிசியை உண்டாக்குவான், பொய்யான போதகர்களை உண்டாக்குவான், பொய்யான ஆராதனை எல்லாம் பொய், தவறானதெல்லாம் உண்டாக்குவான். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஆராதனை, கள்ள போதனை, இதெல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே வருதில்லை. அதுக்கு பின்னால் இருக்கிறது யார்? பிசாசு, சாத்தான். சபைக்குள்ளே வரைக்கும் உள்ள நுழைஞ்சிட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பொய்யானதை நம்ப பண்ணுவது, பொய்யான தெய்வங்களை உருவாக்குவது, பொய்யாக மனிதர்களை தெய்வமாக்குவது, இதெல்லாம் அந்த பிசாசனுடைய தந்திரங்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அவன் பொய் சொல்லுகிறவன். அவன் எப்படி மனிதனை அடிமைப்படுத்துகிறான் பாருங்கள். ஒரு சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஐயா, இந்த குடியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார்.
குடிக்கிறது தப்புன்னு தெரியுதில்ல? தெரியுது ஐயா, குடிக்கிறது தப்புன்னு தெரியுது. நான் சம்பாதிக்கிற பணம்லாம் குடியிலே போயிடுது. 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். குடிக்காமல் இருக்கும்போது சம்பளம்லாம் போயிடுது. வீட்டில் நிம்மதியில் மனைவி அடிச்சு போடுறேன். குடிவெறியில் பிள்ளைகளை திட்டி போடுறேன். அதனால் வீட்டில் நிம்மதி இல்லை. சரி, குடியினால் இவ்வளோ பாதிப்பு உனக்கு தெரியுதில்ல? ஆமாம் தெரியுது. விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். விட முடிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? அதானே, கரெக்ட் தானே? விட முடிஞ்சால் உங்கள்கிட்ட இதுக்கையா வரணும்னு ஜெபிக்க. நான் விட்டுட்டு போயிருப்பேனே. விட முடியாமல் தானே ஏன் வந்திருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன தலையில் குட்டிடே, அவங்களால விட முடியாமல் தானே வந்திருக்கிறான். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, குடிவெறியின் ஆவி. அவனை அடிமையாக்கி வச்சிருக்குது. நீ ஆலோசனை கொடுத்தால அவனை மாற்ற முடியாது. அவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, விடுதலை தேவை. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைகள் குடிக்கிறாருன்னா உட்கார வச்சு ஆலோசனை சொல்லாதங்க. நீ மனுஷனாயா, நீ குடிக்கிறதுனால வீடு இப்படி கிடக்குது, ஒன்றால் தான் நம்ம குடும்பம் நாசம் போகுது. நீங்கள் பேசி திட்டி ஆலோசனை கொடுத்து சரிப்படுத்தவே முடியாது. அவருக்குள்ளே ஏற்கனவே துக்கம், என்னால் விட முடியலையே, குடிகாரனாக இருக்கிறேனே, போதை தெளிஞ்சவன துக்கம். அதனால் விட முடியல. விடணும்னு விரும்புகிறார், விட முடியல. ஏன் விட முடியல? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு குடிவெறியின் ஆவி, அவனை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு. அதனால தான் நீதிமொழிகள் 5:22 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய பாவங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். சாத்தான் ஒரு பாவ கைத்தினாலே கட்டி விடுகிறான். நல்ல ஒரு ஆளை சுற்றி கைத்தினால கட்டிட்டா எலும்பு நட நீ சரியாகுன்னு சொன்னால் எப்படி? கட்டி வைக்கப்பட்டிருக்குதையா, கட்ட அவிழ்த்து விடணும். அப்போ சாத்தான் ஒரு மனிதனை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான், மதுபானத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கி விடுகிறான், பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக்கி விடுகிறான், புகையிலைக்கு அடிமையாக்கி விடுகிறான், அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறான். அதான் பிசாசனுடைய கிரியை. அவருக்கு தேவை விடுதலை. உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் விடுதலை வேணும்னு விரும்புகிறீங்களா? நான் விரும்புகிறேன், முழு இருதயத்தோடு நான் விரும்புகிறேன் ஐயா, இந்த மதுபானம் வேண்டாம், விடுதலை வேணும். அவர் ஒப்பு கொடுத்த போது, அவருக்காக ஜெபித்த போது, அவருக்குள்ள ஒரு ஆவி வெளியேறி போகுது. அவர் சொல்கிறார், நான் பார்க்குற ஒரு கருப்பை உருவம் என்னை விட்டு வெளியேறி போச்சுது. இப்போ ஒரே நாளில் 20 வருஷமாக குடித்தவர் அதன் பிறகு குடிக்கவே இல்லை, மதுபான கடைக்கு போகலை, அந்த சிந்தையே அவருக்கு வரல, அந்த ஆசையே வரவில்லை, அந்த எண்ணமே வரவில்லை. என்ன காரணம்? அவரை அடிமைப்படுத்தியிருந்த பிசாசின் ஆவி விலகிவிட்டது. அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவன பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ இயேசு விடுதலை கொடுக்க வந்தார். சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், இயேசு விடுதலை கொடுக்கிறார். அப்போ அவருக்கு அதுலேருந்து அவர் குடிக்கவே இல்லை, அவருடைய லைஃபே சேஞ்ச் ஆயிட்டு. ஒரு சகோதரி பாருங்கள், அவங்க 15 வருஷத்துக்கு மேலே இந்த சீரியலில், டிவியில் சீரியல்லாம் போடுறாங்களே, எத்தனை பேர் உட்காந்து பார்க்குறீங்க மணிக்கணக்கால்? சொன்னோன்னே சிரிப்பு வருத முகத்தில், அதில் தெரியுது இல்லை? அந்த அம்மா 15 வருஷமாக தினம் 10 மணி நேரம் சீரியல் பார்க்குமா. தினம் எவ்வளோ நேரம்? 10 மணி நேரம். யோசித்து பாருங்கள். அப்போ குடும்பம் விளங்குமா? ஒரு பெண் உட்காந்து டிவிக்கு முன்னால் 10 மணி நேரம் சீரியல் பார்த்தா குடும்பம் விளங்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுது, காலையில் பார்க்க ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும், படுக்க போக வரைக்கும் சீரியல் தான். 15 வருஷமாக அந்த அம்மாவுக்கு. அப்போ சமையலாம் எப்படி பண்ணுங்க? அது டிவியை பார்த்துக்கிட்டே தான் சமையல், இங்கே என்ன நடந்தாலும் சரி அதை பார்த்துக்கிட்டே தான் சமையல் பண்ணுமா. அவசரமாக இப்போ டேஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பேருக்கு ஒப்பந்தத்துக்கு செஞ்சு வச்சுட்டு கணவர் சாப்பாடை எடுத்து வைப்பான்னா எல்லாம் டேபிளில் இருக்கு சாப்பிடுங்க, நான் இன்னும் சீரியல் பார்க்குறேன். எப்படி இருக்கு கணவனுக்கு? சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இது திருந்தாத ஜென்மன்னே அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். பிள்ளைகள் ஸ்கூலில் இருந்து வரும், பிள்ளைகள் அம்மா நீ வந்தால் அங்கே காப்பி வச்சுறேன், இப்படி குடிச்சிக்கப்போ விரட்டி விட்டுறாரு. இந்த சீரியலை பார்த்து தினம் 10 மணி நேரம் கிரகிக்க முடியுது அவங்களுக்கு. அந்த அம்மாவை சொன்னது, அவங்களே என்கிட்ட சொன்னது சாட்சியில், 10 மணி நேரம் டிவிக்கு முன்னாலும் அந்த சீரியல் பார்த்து அழுதுகிட்டே இருக்குமா. இந்த சீரியல் பார்க்குறதுக்காகவே
சாயங்காலம் கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படி கணவர் சொன்னால் நான் வரல, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, ஏன்னா சீரியல் போயிடுமா. அப்போது அதனால் அந்த டைமில் அது பார்க்காம இருக்க முடியாது. சொல்லுது அந்த அம்மா சொல்லுது, நான் சீரியல் பார்க்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், மென்டல் மாதிரி ஆயிரும், கோபமாக வரும், கரண்ட்டு போயிட்டேன்னா அவ்வளோதான், கணவர் மேலே கோபம் வரும், பிள்ளைகள் மேலே கோபம் வரும், அப்படியே பல்ல கடிச்சிட்டு சண்டைக்கு போவேன். ஏன் அப்படின்னா சீரியல் பார்க்க வேண்டிய நேரம் கரண்ட்டு போயிட்ட, சனியை இந்த நேரமாக கரண்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு வர திட்டு. இதெல்லாம் உண்மை. அந்த அம்மா சொன்னது அவள் வாழ்க்கையில் நடந்தது. 10 மணி நேரம் தினம் பார்த்தா எப்படி இருக்கும் குடும்பம் பாருங்கள். குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, கணவரை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, இதிலேயே மூழ்கி போனார். அது இல்லாமல் இருக்க முடியாது. பைத்தியம் மென்டலான மாதிரி ஆயிரமாக இருக்குது. அந்த மாதிரி பாதிப்பு. இதில் என்ன தப்பு இருக்குது? டிவியில் போடுறான், அதை பார்க்குறோம். சினிமாவுக்கு போனால் தானே தப்புன்னு தேட்டருக்காக போகிறோம், வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது அறியாமலேயே அந்த பாவத்துக்குள்ளே சாத்தான் சிக்க வச்சுட்டான், அடிமையாக்கி விட்டான். இது இல்லாட்டா நீ மென்டல் மாதிரி ஆயிடுவேன்னு. அதுதான் பிசாசனுடைய கிரியை. சாத்தான் அடிமைப்படுத்துவது. சாதாரணமாக அவனை பார்த்துட்டு போகிறோம், ஓகே, ஒரு நியூஸ் பார்ப்பீங்க, ஒரு விளம்பரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், ஓகே. மணிக்கணக்காக உட்காந்து அதை பார்க்குறீங்க. அது இல்லாட்டா பைத்தியம் படித்த மாதிரி ஆகுதுன்னா அடிமைத்தனத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சாத்தான் உங்களை அடிமையாக்கிட்டான். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி உங்களை அடிமையாக்கி உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது, குடும்ப ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது, கணவன் மனைவி உறவை பாதிக்க வைக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற ஒரு பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா இருந்த பிறகு நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்தபோது தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி இது பாவம். அது வரைக்கும் தெரில, யாருமே சொல்லலை. ஏன்னா இப்போ சர்ச்சிலையும் சொல்கிறது இல்லைல்ல, பாவத்தை பாவம்னு சர்ச்சிலையும் பேசுகிறது இல்லை. இப்போ சபையில் வேறு மாதிரி மாறி போச்சு. அப்போ எங்கே போவாங்க? இந்த டிவி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி அடிமைத்தனத்தை இருந்தவங்க விடுதலை பெற்ற சாட்சியை பார்த்த பிறகு தான் அப்போ இது ஒரு பாவம், நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இந்த பாவத்துக்கு சாத்தான் என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறான், என் நேரமெல்லாம் வீணாகுது, என் குடும்ப உறவெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு விடுதலை வேணும்னு விரும்பிச்சு. ஜெப நேரத்தில் முழங்கால் போட்டு, இயேசுவே, இதுவரைக்கும் இது பாவம்னு எனக்கு தெரியாது, நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கண்ணீரோடு அழுது ஜெபிச்ச போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினார். ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் தொட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போகுது. அப்போ அது அடிமையாக்கி வச்சிருந்தது என்னது? ஒரு பிசாசின் ஆவி. அந்த ஆவி என்னை விட்டு வெளியேறி போகிறத நான் உணர்றேன், என்னால் பார்க்க முடியுது. அது போன உடனே சீரியல் பார்க்கணுன்ற எண்ணமே வரலையா. அதன் பிறகு ஒரு நாள் கூட டிவியை திறந்து சீரியலே பார்த்ததில்லை. அவங்க சொல்கிறாங்க, 15-20 வருஷமாக அடிமையாக இருந்த நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சீரியல் பார்த்து கொண்டு இருந்த நான் அன்றைக்கு விடுதலான அந்த நிமிஷத்துலேருந்து மாற்றம். அந்த ஆசை போய்விட்டது, எண்ணம் போய்விட்டது, அதை பார்க்கணுன்ற சிந்தை வரவில்லை, ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்தது ஒரு பிசாசின் ஆவி. இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு வந்தார். இன்றைக்கு அந்த பிசாசுக்கு இருக்கிற நிறைய பேர் அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. நிறைய குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவி நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. மதுபானத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு, புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு சிலர் அடிமையாக்கி வைத்திருக்கிற பிசாசின் ஆவி நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க. இன்றைக்கு அவனுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? ரொம்ப ஆச்சரியம். தூத்துக்குடி, எங்கள் ஊர் தூத்துக்குடியில் தான் ஒரு தாய், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த பிள்ளைக்கு இப்போ தான் 2வது படிக்குது, 7 வயசு இருக்கும். அப்போ தான் 7 வயசு தானே, 7வது படிக்கிற பிள்ளை ஸ்கூல் முடிஞ்ச வந்த உடனே செல்ஃபோன் வாங்கிறோம், அம்மாட்டன்னு பிடிங்கிறோம். செல்ஃபோனை பிடிங்கிட்டு விளையாட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். செல்ஃபோனில் விளையாட ஆரம்பிக்கும், இந்த கேம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, மணிக்கணக்காக ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் செல்ஃபோன் தான். அது இல்லாமல் இருக்காது. காலையில் எழுந்து அம்மாட்ட செல்ஃபோன் பிடிக்கிறோம், தர முடியாது, இதெல்லாம் பார்க்காதன்னா பிள்ளை கோபம் வர ஆரம்பிக்கும். முதல்ல அடம் பிடிச்சது, அழுதுச்சு. அதனால சரி
அது அமைதியாக இருக்கட்டுன்னு கொடுத்து பழகி இப்போ எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து செல்ஃபோனில் பார்க்கக்கூடாதுன்னா முறைக்கிற அப்பாவை. 7 வயசு பிள்ளை அப்பாவை மிரட்டுது, ஏன் பார்க்கக்கூடாது, நான் பார்த்த என்ன தப்பு, நான் பார்ப்பேன், நீ என்ன பண்ணுவீங்க. 7 வயசு பிள்ளை தகப்பனை எதிர்த்து பேசுது. தகப்பனார் அதிர்ந்துட்டார். என்னாச்சு என் பிள்ளைக்கு, அது முகமே வேறு மாதிரி மாறுதான், கண்ணு வேறு மாதிரி மாறுது, எதிர்த்து பேசுது, பயமாக இருக்குது அந்த பிள்ளை நடந்துக்கிற விதம். இப்போ பெற்றோருக்கு பயம் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னா நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் பெற்றோர் தான் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறீங்க. பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு செல்ஃபோனை கொடுக்குறீங்க, பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு செல்ஃபோனை கொடுக்குறீங்க, நமக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரின்னு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றது. அப்போ இந்த பிள்ளை செல்ஃபோனில் 1 வயசு பிள்ளை செல்ஃபோனில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சாப்பிட போன ஹோட்டலில் 1 வயசு தான் இருக்கும், அதுக்கு வந்து செல்ஃபோனை தட்டி அதிலே பார்த்துக்கிட்டு இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து நமக்கு தொந்தரவு இல்லை, நம்ம பாட்டில் சாப்பிட்லாம், இதுதான் பெரிய ஆபத்து. பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது, பிசாசு அந்த பிள்ளைகள் அப்படியே செல்ஃபோனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வசப்படுத்தி அடிமையாக்கி கொண்டே இருக்கிறான். 7 வயசு பெண் குழந்தைய சாத்த அடிமையாக்கிட்டான், செல்ஃபோனுக்கு அடிமையாக்கிட்டான். அது இல்லாமல் இருக்க முடியாது. அது இல்லைன்னா கோபம் வருது, எரிச்சல் வருது, அப்பாவை எதிர்த்து நிற்குது, சண்டைக்கு போகுது, முறைக்குது. தகப்பனார் பயந்துட்டார், என்ன நடக்குதா நம்ம பிள்ளைக்குள்ள. தாய்க்கு பயம் வந்து விட்டார். ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டாங்க. கேட்டபோது நீங்கள் தான் தப்பு, உங்கள் பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்து கேமு விளையாட வச்சது நீங்கள், அதனால் உங்களுக்கு தொந்தரவு கூடாதுன்னு தனியாக கொடுத்து பழக்கி இப்போ அந்த பிள்ளையை சாத்தான் அதுக்கு அடிமையாக்கி விட்டான். அதுலேருந்து இப்போ பிடுங்க நினச்சா கோபம் வருது. அந்த தாய் அப்போ தான் தன்னுடைய தவறை உணர்ந்தாங்களாம். அந்த தாய் சொன்ன சாட்சி, அன்றைக்கு தான் நான் உணர்ந்த, ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார். நீ தான், நான் உன்னை வளர்க்க கொடுத்த பிள்ளையை கெடுத்துட்ட, நான் தானே இந்த பிள்ளையை உன் கையில் கொடுத்தேன், நீ அந்த பிள்ளையை எனக்கேற்றபடி வளர்க்காம நீ சோம்பேறித்தனமாக இருந்து இந்த பிள்ளையை கெடுத்துட்டேன்னு ஆண்டவர் பேசினார். இந்த தாய் மனம் திரும்பினாங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என் பிள்ளை கையில் செல்ஃபோனை கொடுத்து அவள் அடிமையாக காரணம் நான் தான், இப்போ என் பிள்ளையை சாத்த அடிமையாக்கிட்டானே, இப்படி விடுதலை பெற தெரியலையே, இயேசுவே உதவி செய்யணும் அழுதாங்க. முதல்ல இந்த தாய் மனம் திரும்பினாங்க. 2வது நான் சொன்ன, பிள்ளைகள் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளையை அடிமைப்படுத்திருக்கிற ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிங்க, ஆண்டவர் விடுதலை தருவார். தாயும் தகப்பனு சேர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளை தலையில் கை வைத்து இயேசுவை நாமத்தினாலே ஜெபிச்சாங்க. ஒரே நாள் ஜெபம், அவ்வளோதான். அடுத்த நாளில் இருந்து அந்த பிள்ளை செல்ஃபோனே தேடலை, செல்ஃபோனே கேட்கலை. இப்போ வீட்டில் வந்து அது விளையாடுது, மற்ற பாடம் படிக்குது, அது பற்றி செல்ஃபோனே கொடுத்த கூட வேண்டான்னுது. எப்படி இந்த மாற்றம்? அப்போ அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக்கினது யார்? பிசாசு. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு ஆவி இருக்கிறது, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். அதான் வேதம் சொல்லு, பாவம் செய்கிறவன் எவனும் அவன் வந்து பிசாசினால் உண்டானவன். அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவி. எப்போ உங்களுக்கு எரிச்சலாக வருதா? சிலருக்கு மனைவியை பார்த்தா எரிச்சல், வெளியெல்லாம் போனால் ரொம்ப நல்ல குணங்க அவங்க கண விரும்பாங்க, வீட்டுக்கு வந்தால் மனைவி பார்த்தாலே கோவம், அன்பாகவே பேச மாட்டார். பார்த்துருக்கீங்களா? எரிச்சலில் தான் பேசுவார் சிலர். அது மாதிரி சில மனைவி மாறு புருஷனை பார்த்தா எரிச்சலில் தான் பேசுவாங்க, அன்பாகவே பேச மாட்டாங்க. அது ஒரு ஆவி. அவங்கள பார்த்த உடனே உங்களை எரிச்சலை தூண்டும், அந்த அன்பை கெடுத்து எரிச்சலை உண்டாக்கி குடும்ப சமாதானத்தை கெடுக்கும். அது ஒரு ஆவி பின்னால் இருக்கிறத அறிந்து கொள்ளுங்க. அந்த கோபம் ஏன் வருது, எனக்கு திடீர்னு வந்துடுது, அது ஒரு ஆவி. பிசாசு நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பல விதங்களிலே கிரியை செய்கிறான். அப்படியே நம்மளை அடிமையாக்கி விடுகிறான், பாவ பழக்கத்துக்கும் பாவ காரியங்களுக்கு அடிமையாக்கி விடுகிறான். இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, விட முடியலை, தப்புன்னு தெரிந்து விட முடியலை. இன்னைக்கு இயேசு விடுதலை தரப்போகிறார். அந்த ஆவியின் கட்டு அறுக்கப்பட போகிறது, சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட போகிறது.
அவர் இன்னைக்கு விடுதலை தருவார். ஆமென். அப்போ முதலாவது சாத்தானுடைய கிரியை என்னவென்றால், மனிதர்களை பாவம் செய்ய வைத்து பாவத்துக்கு அடிமையாக்குவது. அது தேவனை விட்டு மனிதனை பிரித்து விடும், அவனுடைய சமாதானத்தை அது கெடுத்து விடும். இதுதான் சாத்தானுடைய முதல். ரெண்டாவது, சாத்தானுடைய இன்னொரு கிரியை என்னவென்றால், மனிதர்களை வியாதிக்குள்ளாக்கி அவளை வேதனைப்படுத்துவது, சரீரத்தை தாக்குவது. முதலாவது நம்முடைய ஆத்மாவை தான் அவன் குறிவைப்பான், நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக்குவது. ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை குறிவைப்பான். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38வது வசனம் வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வியாதியஸ்தரை குணமாக்கினார், நன்மை செய்தார், நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும். அப்போ ஒரு வியாதிக்கு பின்னால் இந்த ஆவி இருக்கிறாரு. எல்லா வியாதியும் பிசாசினால் வந்ததுன்னு சொல்லிட முடியாது, நல்லா அறிந்து கொள்ளுங்க. வியாதினாலே பிசாசுன்னு சொல்லிடுறாருங்க. மோகன்லால் சொன்னார் வியாதினாலே பிசாசு, அப்படி கிடையாது. வியாதி வர பல காரணம் இருக்கிறாரு. நோய் கிருமிகள் தாக்கத்தினால வியாதி வரும். நம்ம சரியான அளவு தூங்கலை, சாப்பிடலை, ஆண்டவர் கொடுத்தபடி நம்ம ஒழுங்காக நடக்கலைன்னாலும் நம்முடைய சரீரத்தில் வியாதி வரும். சாபத்தினால் உண்டாகிற வியாதி, அது மாதிரி பலதரப்பட்ட வியாதிக்கான காரணம் இருக்கிறது. பெரும்பாலான வியாதிக்கு ஒரு முக்கிய காரணம் பிசாசானவன். அதுவும் சில வியாதிகள் மருத்துவத்தால் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னென்ன கண்டுபிடிக்க முடியல, ஸ்கேன் எடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு, எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் வலி இருக்குது, வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த பிசாசினால் உண்டானதாக இருக்கக்கூடும். அதனால் எல்லா வியாதியுமே பிசாசினால் வருகிறது அல்ல. சில வியாதிகள் சூழ்நிலையினால் வரும், அதெல்லாம் நீங்கள் மருத்துவத்தில் குணமாக்க முடியும். சில வியாதிகள் சுகமே ஆக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவியாக இருக்கலாம். நீங்கள் வேறு புத்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10லேருந்து 16 வசனம் வாசிக்கும்போது, கூனியான ஒரு பெண் இயேசு ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது கூன் விழுந்த நிலைமையில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் சற்றேனும் நிமிர முடியாத கூனியாயிருந்தாள். 18 வருஷம் கூனியாயிருந்தாள். அப்படியே குனிந்து தான் நடக்கணும், தரையை பார்த்து கொண்டு. அப்போ ஒரு பாதிப்பு சரீரத்தில் வந்தால், அந்த காலத்திலேயே மருத்துவர்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த மருத்துவ முறை வேறு, ஆனால் மருத்துவர்கள் இருந்தாங்க. இயேசுவே சொல்கிறால, வியாதியஸ்தருக்கு வைத்தியன் தேவை, டாக்டர்ஸ் தேவை. அப்போது அந்த காலத்தில் டாக்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த காலம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போய் வேதனைப்பட்டாள்னு இருக்குல்ல. அப்போ இவங்களும் பல டாக்டர் இடத்துல போயிருப்பாங்க. அந்த காலத்தில் மருத்துவ முறை போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு சுகம் உண்டாகவில்லை. 18 வருஷம் வேதனை, கூன் விழுந்து விட்டது. அப்படி வேதனைப்பட்ட ஒரு பெண். இப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சா, இது வியாதி கிடையாது. ஒருவேளை டாக்டர் சொன்னால் சில பெயர்கள் சொல்லியிருப்பாங்க, எலும்பு வளைஞ்சிட்டு அதுக்கு இன்ன பேர், இந்த வியாதி அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16வது வசனம் வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இயேசு சொல்லுகிறார், சாத்தான் 18 வருஷம் இவளை கட்டி வைத்திருந்தான். இது அவளுடைய சரீரத்துள்ள வியாதி அல்ல. சாத்தான் அந்த பலவீனத்தில் அவளை கட்டி பலவீனப்படுத்துகிற ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி என்று எழுதப்பட்டிருக்க ஒரு ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அவளை நிமிரக்கூடாதபடி அவளை கூன் விழுந்த நிலைமையில் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அந்த கட்டை நான் அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று இயேசு சொல்லுகிறார்.
அப்போது பிசாசனுடைய கிரியைகளிலே ஒன்று வியாதியை கொண்டு வருவது. அந்த வியாதி உங்களுடைய சரீரத்தை தாக்கி என்ன மருந்து சாப்பிட்டாலும் சுகமாகாது, என்ன நீங்கள் மருத்துவம் பார்த்தாலும் மாறாது, விடுதலை உண்டாகாது. மாற்றி மாற்றி மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். டாக்டர் சொல்லுவாங்க இது சுகமே ஆகாது, சாகும் வரைக்கும் நீங்கள் மாத்திரை போடணும் அப்படி சொல்லிட்டாலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், சில வியாதி பரம்பரையாக வரும். டாக்டர்கிட்ட போனோடனே கேட்பாங்க சுகர் வியாதி, சில இழுப்பு வியாதி, ஆஸ்துமா, அது மாதிரி நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதின்னா உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சா, உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது சாபத்து நிமித்தமாய் பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி. அது பிகாஸ் ஆஃப் த கர்ஸ், சாபத்தினால ஒரே மாதிரி வியாதி குடும்பத்தில் தொடர்ச்சியாக தாக்கும். அது மாதிரி பைபிளில் இருக்குது, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன், சாபம் 3-4 தலைமுறைக்கு தொடரும் என்று ஆண்டு சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் சாபம் இருந்தால் கூட அதன் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து பாதிப்பை உண்டாக்கி விட முடியும். சாத்தானுக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் இந்த கேர்ட்ஸ் இருக்குது, பாவம் இருக்குது, அது வழியாக உள்ளே நுழைஞ்சு பாதிப்பை உண்டாக்கி விடுவான். அப்போ சரீரத்தில் சில வியாதிகள் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வசனம் வாசிங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32-33 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். ஊமையான ஒரு மனுஷனை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இவனுக்கு பேச முடியாது, ஊமை அப்படின்னு சொன்ன உடனே ஊமைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு மருத்துவத்தில் ஒரு காரணம் சொல்லியிருக்கக்கூடும். அவனால் பேச முடியாது, நாக்கு பேச முடியல, ஊமையன். ஆனால் வசனன்னு சொல்ல இயேசு அவனுக்குள்ளிருந்த ஒரு ஆவியை துரத்தினார். அவனுக்குள்ளேருந்து ஒரு ஆவி வெளியேறி போன உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம பேச விடாதபடி அவன் நாவை கட்டி அவனை அடிமையாக்கி வச்சிருந்தது என்னது? பிசாசின் ஆவி. ஒரு ஆவி தான் அவனை பேச விடாதபடி அவனை அடிமையாக்கி வைத்திருந்தது. அந்த ஆவி போன உடனே தெளிவாக பேச ஆரம்பித்து விட்டான். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 12:22. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு மனிதன் கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது, கருடம் ஊமையுமான ஒரு மனிதன். எவ்வளோ பெரிய பரிதாபம் இல்லை? அவனால் பேசவும் முடியாது, கண்ணும் தெரியாது. கண்ணு தெரியலன்னா பேசியாவது சமாளிக்கலாம், ஐயா யாராவது இருக்கீங்களா உதவி செய்யுங்கன்னு. அவனால் பேசவும் முடியாது, கண்ணும் தெரியலன்னா எவ்வளோ பரிதாபம். அவனை இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. இயேசு அவனை பார்க்கிறார். அவனுக்கு கண்ணும் தெரியாது, பேசவும் முடியாது. அது ஒரு ஆவி, பிசாசு. அவனுடைய கண்களை கட்டி குருடாக்கி வைத்திருக்கிறது. அவனை பேச விடாதபடி நாவை கட்டி வைத்திருக்கிறது. அந்த ஆவி துரத்தப்பட்ட உடனே கண்ணும் பார்வைந்து விட்டது, பேசவும் முடிகிறது. அப்போ இதெல்லாம் பாருங்கள், பைபிளில் பார்க்கும்போது இந்த மாதிரி பிசாசினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து கொண்டே வந்தார். இன்றைக்கும் கூட அதே மாதிரி நம்ம பார்க்க முடிகிறது. பிசாசின் ஆவி மனிதர்களை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி அடிமையாக்கி அவளை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இப்பவும் கிரியை செய்கிறது. சாத்தான் அப்படி கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் கூட ஏன் இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, இவ்வளோ மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டேன் போக மாட்டேங்குதுன்னா ஒரு ஆவியனுடைய கிரியையாக இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போது அந்த கிரியைகள், பிசாசின் கிரியை அழிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகிவிடும். பாருங்கள், ஒரு சமயம் ஆஸ்துமா வியாதி பிறந்ததுலேருந்து அந்த வாலிப்பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஆஸ்துமா. இப்போ வாலிப்பிள்ளை ஆகிவிட்டால் 16-17 வயசு. ஸ்கூலில் படிக்கும்போது இழுப்பு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். அவளால் சரியாக நிதானமாக சுவாசிக்க முடியாது. சில சமயம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டப்படும், அப்படியே உயிர் போகிற மாதிரி
எழுத்துக்கிற பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். சின்ன குழந்தையிலிருந்தே, பிறந்ததிலிருந்தே நிறைய டாக்டர்ஸ், நிறைய மருந்துகள், நிறைய மாத்திரைகள், எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, ஒன்றும் சுகமாகலை. அப்படி இழுத்துக்கொண்டே இருக்கும். அப்பப்போ குளிர்காலம் வந்துட்டால் இன்னும் ரொம்ப கஷ்டம். பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுகிறாரு. கூட்டத்துக்கு வந்தாலாம், கூட்டத்தில் வந்து ஜோமண்ணா, இயேசுவே இந்த ஆஸ்துமா வியாதி சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்குது, எனக்கு கஷ்டம், எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு. இயேசுவை கூப்பிட்ட உடனே இயேசுடைய வல்லமை இறங்கினார். என்னாச்சு? அவள் தொப்பனை கீழே சரிந்து விழுந்துட்டா. அப்படி நின்று கொண்டு இருந்தால் கீழே சரிந்து விழுந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஐயோ இந்த பிள்ளை விழுந்துட்டேன்னு பார்த்தா அவளுக்கு உலர்ந்து ஒரு ஆவி அப்படி வெளியேறி போகிறது. அந்த ஆவி போன உடனே எழும்பினான். எழும்பி பார்த்தா ஆஸ்துமா போயிட்டு, சின்ன வயதில் இந்த வியாதி போய்விட்டது, இப்போ இல்லை. அவன் மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் சாட்சி சொன்னான், சின்ன வயசுலேருந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு, அப்படியே மூச்சை விட கஷ்டம், இப்போ என்னை விட்டு ஒரு ஆவி போச்சிரு, சுகமாயிட்டு. அப்போ இவ்வளோ காலம் அந்த ஆஸ்துமா வியாதியை உள்ளுக்குள்ளே வச்சிருந்தது யார்? பிசாசு. அந்த ஆவி அவளுடைய சரீரத்தை தாக்கி அவளை வியாதிக்குள்ளாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அவன் திருடன், ஆரோக்கியத்தை திருடுகிறவன், வியாதியை கொண்டு வந்து திருடுகிறவன், அதான் திருடன் என்று சொல்லி. கேன்சரில் பலவிதமான கேன்சர் இருக்குது. பிளட் கேன்சர் இருக்குது, அதில் ரொம்ப விதவிதமான கேன்சர்லாம் சொல்கிறாங்க. ஒரு சகோதரி கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, அவனுடைய சரீரத்தில் கட்டிகள், இந்த பகுதியிலெல்லாம், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியெல்லாம் கட்டிகள். டாக்டர் சொன்னாங்க, ஏதோ 1 2ன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், உடம்பு சுற்றி கட்டியாக இருக்குது, கை வச்சா உயிருக்கு ஆபத்து, இது கேன்சர் மாதிரி தெரியுதம்மா, சரி எவ்வளோ காலம் இருக்கிறியா அப்படி இருந்துக்கன்னு சொல்லிட்டான். ஒரு வியாதியோடு வாழ பழகிக்க அப்படின்ற மாதிரி நிலைமை. அவங்க கூட்டத்துக்கு வந்தாங்களா, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு. எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு. இவங்களும் எனக்கு இந்த கேன்சர் வியாதி இது வந்து சுகமே ஆக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாலும் வழி இல்லை, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தான், இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டாங்களா, ஆண்டவர் டக்குன்னு தன் வல்லமை அனுப்பினார். ஆண்டவுடைய வல்லமை இறங்கின உடனே அவங்களுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி அப்படி அலைக்கழித்து கீழே தள்ளிவிட்டு போன ஒரு அசுத்த ஆவி. அது வரைக்கும் அவளுக்கு தெரியாது, ஒரு வியாதி இருக்குது அவ்வளோதான் தெரியும். அந்த ஆண்டவுடைய வல்லமை வெளிப்பட்ட உடனே அசுத்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்து, அப்போ தான் அவங்க குடும்பத்தாருக்கே தெரியும். அந்த குடும்பத்தார் பக்தர்களும் பயத்தோடு பார்க்குறாங்க, கீழே தள்ளிட்டு போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் அவங்க எழும்பினாங்க, சுகம் பெற்று. எழும்பிட்டு பார்த்தா ஒரு கட்டியும் காணவில்லை. எப்படி இருக்கும்? அவங்க மேடைக்கு வந்தாங்க. மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் தொட்டு பார்க்க, என்ன பார்க்குறீங்க, உடம்பெல்லாம் கட்டியாக அரிச்சு காணும், ஒன்றையுமே காணும். அப்போது இவ்வளோ நாள் அந்த கட்டிகளை கொண்டு வந்து அவங்கள ஒரு பயம், மரண பயத்துக்குள்ளாக்கி வேதனையில் வச்சிருந்தது யார்? பிசாசு. அந்த ஆவி போன உடனே வியாதியும் போய்விட்டார். அப்போ நம்முடைய சரீரத்தை அவன் தாக்கி, நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி, நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறவன் பிசாசானவன். அப்போ அந்த கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலை தருகிறவர். நீங்கள் எத்தனை சாட்சிகளை நீங்களே பார்க்குறீங்களா? ஜெபிக்கல வாங்கல்ல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னென்ன மாதிரி வியாதிகள், வினோதமான வியாதி, நோய்கள், அந்த நோய்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி எப்படி விடுதலை தருகிறார். அசுத்த ஆவி, பிசாசனுடைய தாக்குதல், அந்த தாக்குதல் வந்து எத்தனை பேரை கஷ்டப்படுத்துகிறது பாருங்கள். அந்த ஆவி போன உடனே சரீரத்திலே மாற்றம், உறுப்புகளிலே மாற்றம், எலும்புகளில் அற்புத சுகம், நரம்புகளிலே சுகம், கிட்னி செயல்படுது. அந்த ஆவி போன உடனே அந்த கிட்னியை செயல்படாமல் அது கட்டி வைத்திருக்கிற ஆவி, அந்த ஆவி போன உடனே கிட்னி செயல்படுகிறது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் ஒரு வலி இருக்கலாம், ஒரு கட்டி இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், இழுப்பு வியாதி இருக்கலாம், ஆஸ்துமா என்கிற வியாதி, வாத வியாதி இருக்கலாம். சுகமே ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சாகு வரைக்கும் மாத்திரை மருந்தில் தான் வாழணுமான்னு நினைக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள்.
இயேசு உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். பிசாசின் கரிகளை அழித்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு எனக்கு விடுதலை தருவார். இது பிசாசினால் உண்டான வியாதி பலவீனம், இயேசு விடுதலை தருவார்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். அந்த வியாதியின் கட்டு அறுக்கப்படும். இயேசு விடுதலை தருவார். மூன்றாவது, கடைசியாக, இந்த சாத்தான் எங்கே நம்மளை தாக்குகிறான் அப்படின்னு சொன்னால் பயம். பயம், சிலருக்கு மரண பயம், சிலருக்கு வியாதி குறித்த பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். பயம் அதிகமாகும்போது அப்படியே கலக்கம் வரும். பயத்துக்கு இடம் கொடுத்து அதிகமாக இருதயத்தில் கலக்கம் வரும். அந்த கலக்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து அதிகமாகும்போது டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படியே உங்களை அடிமையாக்கி விடும். அப்படி எதிர்காலத்துக்கு சிந்திச்சு ஏன் வாழணும், எதுக்கு நான் இருக்கிறேன், ஏன் ஜீவிக்கணும், அப்படியே முடக்கி விடும். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. அதனால் எபிரேயர் 2:14-15 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம். பயத்திலே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம்தான். மரண பயம், செத்துருவன்ற பயம். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி பாதிக்கப்பட்டு வர்றாங்க. ஜெபத்துக்கு பயம். ஒரு ஐயா சொன்னாங்க, என் கூட யாரோ நடக்கிற மாதிரியே இருக்குது, திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, அப்படியே இருதயம் வேகமாக துடிக்கும், அப்படியே பயம். ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பின்னால் யாரும் நடந்து நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு இருதயம் அப்படியே பல்ஜு வேகமாக துடிக்கும், பயம். வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருப்பேன், யாரோ பின்னால் உரசுரமாக இருக்குது, திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு இருதயம் துடிக்கும். இரவும் பகல் அவர் சொல்கிறார், பகல்லையும் ராத்திரிலையும். அதனால் ராத்திரிலாம் தூங்க மாட்டேன், இரவெல்லாம் விழிச்சே இருப்பாராம். லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்கு பயம், லைட்டை போட்டு அப்படியே விழிச்சு உட்காந்துருக்கார். விடியற்கால நேரத்தில் சரீரம் ரொம்ப டயர்டாகி தூங்கினா தான் உண்டு, தூக்கமே வராது, பயம். ஒரு பயப்படுத்துகிற ஆவி. சாத்தான் பயப்படுத்தி அவருடைய தூக்கத்தை கெடுத்து அவரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். பயத்தின் ஆவி. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் கூடவே ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமாம், என் உடம்புக்குள்ள ஒரு பாம்பு நெளிகிற மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, என் கூடவே ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு இருக்குது, ஆமாம், என் உடம்பெல்லாம் அது நெளியும். அப்படியே நான் ராத்திரி படுத்தா என் கூட ஒரு பாம்பு படுத்திருக்கிறது என்னால் உணர முடியும், ஆனால் தூங்க முடியாது. பாம்போடு கூட வாழ முடியுமாங்க? நீ கடவுளாக வணங்குறதில்ல, கொஞ்சம் ஒரு பாம்பு வச்சுக்க, வீட்டில் படுக்கையில் வச்சுக்கன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப சாமின்னு கும்பிட்டு பால்லாம் ஊற்றுறல்ல, அப்போ பாம்பு உன் படுக்கையில் வச்சுக்கன்னு சொல்லி இயேசுவை நம்ம கூடவே வச்சுக்கலாம். அல்லேலூயா. வச்சுக்க, அதை கொஞ்சம் வச்சுக்க, ஏன் படுக்கையில் வச்சுக்க. ஒரு நாள் யாராவது தூங்க முடியுமா? அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி. வேதத்தில் என்ன சொல்லி, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பைபிளில் இருக்குல்ல, சாத்தானு இருந்தால் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், பாம்பு. அது ஒரு ஆவி. நிறைய பேருடைய குழந்தை பிறப்பை தடுக்கிறதே இந்த சர்ப்பத்தின் ஆவி. சிலர் வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, குழந்தை உண்டாகி அழிஞ்சிருது 2 முறை. ஜெபிக்கும் போது ஆண்டவர் காண்பிப்பார், கர்ப்பப்பைக்குள்ளே பாம்பு இருக்கிறாரு. அது ஒரு ஆவி. அதுதான் அந்த கர்ப்பத்தை கெடுத்து அழித்து கொண்டிருக்கிற ஆவி. இயேசுவின் நாமத்தில் துரத்துனா அந்த ஆவி போன உடனே பாருங்கள், குழந்தை செல்வத்தோடு வருவாங்க. நிறைய சகோதரிமார் பாம்பின் ஆவிலேருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. சாத்தான் பயமுறுத்தி, நான் உனக்கு கொண்டுருவேன், பால் ஊற்று, எனக்கு முட்டை கொண்டு, பயமுறுத்தி மக்களை அடிமையாக்கி வச்சுருக்கிறான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, ஒன்றுக்கும் பயப்படாத, பாம்பு தலையை மிதித்த ஆண்டவர் நான், அந்த தலையை நசிக்கிற ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் இந்த சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு அநேகரை பயமுறுத்துது.
பாம்பின் ஆவி தான் நிறைய பேரை பயமுறுத்துகிறாரு. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது, கற்பத்தை கலைத்து கெடுக்கிறது, நிறைய பேருக்குள்ள பயத்தை கொண்டு வருகிறது, தூக்கத்தை கெடுக்கிறது. என்னால் பிசாசு சர்ப்பத்தின் ஆவின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு. அவன் அதன் வழியாக கிரியை செய்கிறவன். எவ்வளோ கொடூரம்! அதில் இன்னும் சில வினோதமான காரியம்லாம் இந்த நாட்களில் பார்த்துட்டு, ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க உடம்பெல்லாம் அந்த பாம்பு தோல் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி மாறிட்டு அவங்க எல்லாத்தையும் துணி போட்டு மறைச்சி வச்சுருக்கிறாங்க. உடம்பு முழுவதும் பாம்பு தோல் மாதிரி ஆயிற்று. அந்த ஆவி, அந்த சர்ப்பம், சர்ப்ப தோஷன்னு வேற சொல்கிறாங்க. இதை அந்த சர்ப்பத்தினுடைய கிரியை. உடம்பு முழுவதும் பாம்பு மாதிரி ஆயிட்டுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஜெபம் பண்ணி அந்த ஆவி போன உடனே தோலை மாறி விட்டார். ஆண்டவர் புதுசாக மாற்றி விட்டார். இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். ஆச்சரியமாக இருக்குது. வினோதமான காரியம். சாத்தான் எந்த அளவுக்கு மக்களை பயமுறுத்தி அடிமையாக்கி மக்களை தூங்க விடாமல் தூக்கத்தை கெடுத்து அவங்களை வேதனைப்படுத்துகிறான். இங்கே நிறைய பேர் பயத்தின் ஆவியில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ராத்திரியானா தூங்க முடியல, பாம்பு நிற்குது, கண் முன்னாலே தெரியுது, ஏதோ நடக்குது, பயமாக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த ஆவியெல்லாம் ஓட போகிறது அலறிக்கொண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. பயத்தின் ஆவியில் இந்த விடுதலை. டிப்ரெஷன், மன அழுத்தம். வாலி பிள்ளைகள் தனியாக ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க, எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்குது, கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்குது. இந்த மாதிரி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் விட்டுறாதங்க. அது ஒரு ஆவி. அவங்கள டிப்ரெஷனை கொண்டு அதனுடைய ஃபைனல் என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்துருன்னு பேசும். தற்கொலை தூண்டுகிற ஆவி. நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தற்கொலை பண்ணி செத்துரு. யார்கிட்டையும் பேச மாட்டா, அப்பாட்ட பேச மாட்டா, அம்மாட்ட பேச மாட்டா. ஏதாவது பண்ணால் அழுவா, சரி இருப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. தன்னால் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த ஆவி அவளுக்குள்ளே கிரியை செய்துன்னு அர்த்தம். அவளுக்கு தேவை விடுதலை. உடனே நல்ல அபிஷேகம் பற்றி ஜெபிக்கிறவன்ட்ட கூட்டிகிட்டு போங்க. ஜெபம் பண்ணால் விடுதலை ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா தற்கொலைக்கு என்னராக அந்த ஆவியை நடத்தும். அந்த ஆவி பேசுதுன்றாங்க, என்கிட்ட பேசுது, தற்கொலை பண்ணி செத்துருன்னு பேசுது. எத்தனையோ பிள்ளைகள் வர்றாங்க, என்கிட்ட பேசுது அங்கிள், ஒரு ஆவி பேசுது உள்ளுக்குள்ளே இருந்து, தற்கொலை பண்ணிடு செத்துருன்னு பேசுது. தற்கொலை தோண்டுகிற ஆவி. அதுதான் அப்படியே டிப்ரெஷனை கொண்டு முடக்கி விடும் ஆட்களை. இதெல்லாம் இப்படி பல விதங்களில் இந்த ஆவிகள் கிரியை செய்கிற பிசாசு. அதில் மந்திர பில்லிஸ்வனியம், மந்திரம் பண்ணுறது இப்போ நிறைய பெருகி விட்டது. எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம், பில்லிஸ்வனிய, காசுக்கு மந்திரவாதம் பண்ணுறவங்க எல்லா இடமும் பெருகி விட்டார்கள். இது கடைசி காலம். பிசாசனுடைய கிரியை பெருகிவிட்டார். முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுகிறான். மந்திரவாத பில்லிஸ்வனியங்கள் இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த பிசாசை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படி வேணாலும் கிரியை செய்யட்டும், அவனுடைய தலையை மிதித்து நசிக்கன இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவனுடைய கிரியைகளை அழித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். அதுக்கு தான் அவர் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானுடைய வல்லமையை உரிந்து கொண்டார். இயேசுன்ற பெயரை கேட்டால பிசாசு இப்போ நடுங்குவார், ஆவிகள் நடுங்கும். அந்த பெயரை சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தானாக வெளியேறும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும், இயேசுடைய ரத்தத்தை சொல்லணும், இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற ரத்தத்தை சொல்ல சொல்ல அந்த ஆவியால் இருக்க முடியாது, அவைகள் அலறி கொண்டு வெளியேறும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் சொன்னார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நான் வெளிப்பட்டேன். சிலுவையில் ரத்த சிந்தி மரித்த பொழுது சாத்தானுடைய வல்லமைகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது. அதனால தான் இயேசுவின் நாமத்தை சொன்னால் உங்களுக்கு விடுதலை. இயேசுவே என்று கூப்பிட்டா உங்களுக்கு விடுதலை. பாவத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த விடுதலை, பயம், மரண பயம், பிசாசு கட்டல் இந்த விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்காக என்னுடைய இடத்தில் இயேசு சிலுவையிலே மரித்தார். எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். எனக்காக உயிரோடு எழுந்து சாத்தானை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டா இப்போ உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டா
உங்களை பார்த்தா பிசாசுக்கு பயம், உங்களை பார்த்தல்ல, உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பார்த்து அவனுக்கு பயம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான், இவளுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று. அதனால இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு படத்திலேயோ சிலையிலேயோ கிடையாது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். இயேசுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், 4 மாவடிக்கு வாங்க நடந்து சோகமாயிருன்னா 4 மாவடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது. இயேசுவுக்கு எந்த புண்ணிய ஸ்தலமும் கிடையாது. அங்கே போனால் சரியாரு, இந்த இயேசு அந்த இயேசு அவரை பாருங்கன்னு. ஒரே இயேசு தான், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும், உங்கள் கூடவே அவர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசுவே நீர் தான் எனக்கு வேணும், என் உள்ளத்தில் வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் கூட நீங்கள் தான் வாசம் பண்ணணும். இயேசு சொன்னார், மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. அப்போ எங்கே வாசம் பண்ணுகிறார்? நீங்களே அவருடைய ஆலயம். உனக்குள்ளே தான் நான் வாசம் பண்ணுவேன். உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடு, உன் சரீரம் தான் என்னுடைய ஆலயம், உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். அப்போ நீங்கள் முழுமையாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டா உங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவார். உங்களுக்குள்ள அவர் வந்துட்டா பிசாசு வந்தால் கூட பயந்து தூரத்தில் நிற்பான். ஐயோ, இவளுக்குள்ள இயேசு வந்துட்டாரு, இவனுக்குள்ள இயேசு வந்துட்டாரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, பயந்து ஓடுவான். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற மரணத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ளணும், உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். என் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுகிட்ட, நான் பாவிதான் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்தில் வாரும், உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் வரணும், என் கூட இருக்கணும்னு ஏற்றுக்கொண்டா உங்களுடைய லைஃபை வித்தியாசமாய் மாறும். அப்போ இயேசு எப்பொழுது உங்களோடு இருப்பதை உணர முடியும். அதை பார்த்துட்டாலே பிசாசு உங்களை பார்த்து நடுங்க ஆரம்பிப்பான். அப்போ பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட இயேசு இங்கே வந்திருக்கிறார். இப்போ அவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து இருப்போம், எல்லோரும் எழுந்து இருப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அல்லேலூயா. ரொம்ப நேரம் உட்கார்ந்தனால எலும்பு கொஞ்சம் கஷ்டப்பட, தூக்கி விடுங்க, பக்கத்தில் உள்ளவங்க கை கொடுத்து தூக்கி விடுங்க. ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்கள், வெளியில் பந்தலுக்குள்ளே இருக்கிறவங்க கூட கவனிங்க. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். நமக்கு விரோதமாய் சாத்தான் பலவித கிரியை, ஒன்று பாவத்துக்குள்ளாக்குவார், 2வது வியாதி பலவீனத்தை கொண்டு வருவார், 3வது பயம் கலக்கம் டிப்ரெஷனை கொண்டு வருவார், நம் தூக்கத்தை கெடுப்பார். இது மாதிரி சாத்தான் கிரியை செய்கிறான். அப்போ இந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மை ஆசீர்வதிக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு நடுங்குவான். அப்போ அந்த இயேசு முதல்ல நமக்குள்ளே வரணும். நம்முடைய பாவம் தடையாக இருக்கிறது இயேசு நமக்குள்ளே வருவதற்கு. அதனால தான் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது இயேசு நமக்குள்ளே வர முடியும். சிலர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில புகைப்பிடிக்கிற பழக்கம், புகையிலை போடுகிற பழக்கம், சில சரீரத்தை கரைப்படுத்துகிற பாவங்கள், சில ரகசிய பாவங்கள், அடிமைத்தனம், செல்ஃபோன் அடிமைத்தனம், சீரியல் அடிமைத்தனம், கோபப்படுவது, எரிச்சல் படுவது, அன்புக்கு பதிலாக எரிச்சலை காட்டுவது, இந்த மாதிரி பாவ குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்க காரணம் அந்த பிசாசு தான். அப்போ இயேசு நமக்குள்ளே வந்துட்டா நம்முடைய குணங்கள் மாறும், சுபாவங்கள் மாறும், நமக்கு விடுதலை தருவார். முதல்ல அதை உணர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் நமக்காக இரத்த சிந்தனை இயேசுவை பாருங்கள். இயேசு எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்கிறது, பாவக்கரை இருக்கிறது, கோபம், எரிச்சல், மதுபானம், போதை வஸ்துகள், சூதாடுகிற பழக்கம், செல்ஃபோன் அடிமைத்தனம், டிவி அடிமைத்தனம்,
இந்த மாதிரி பாவம் எனக்குள்ளே இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது. ஐயோ, இந்த பாவம் என்னை விட்டு போகணுமே, இயேசுவே நான் பரிசுத்தமாகணுமே, என் உள்ளத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணணுமே, ஆண்டவரே இந்த பாவங்களெல்லாம் என்னை விட்டு விலகணும், நான் பரிசுத்தமாக்கப்படணும். சாத்தான் இந்த பாவத்தை கொண்டு வருகிறான், சாத்தான் இந்த பாவ ஆசையை தூண்டுகிறான், சாத்தான் இந்த பாவத்துக்கு என்னை அடிமைப்படுத்துகிறான். எனக்கு விடுதலை வேண்டுமே. அப்படி உணர்கிறவர்கள் விடுதலை வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கி என்னோடு பேசி இருக்கிறார், எனக்கு இந்த பாவ அடிமைத்தனத்தை இந்த விடுதலை வேணும் அப்படி சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. அவங்க சொல்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. உண்மையாக நான் இதுவரை விடுதலை பெறாமல் இருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணுன்றவங்க அப்படியே உங்களுடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைங்க. வலதுகரத்தை இருதயத்தில் வைங்க. இருதயத்தில் வைத்த 2 நிமிட கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும். இயேசுவே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தில் நீர் வாரும், எனக்குள்ளே நீர் வந்து வாசம் பண்ணும். உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை தாரும். இந்த பாவங்கள் என்னை விட்டு விலகட்டும், பாவ அடிமைத்தனம் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. இயேசுவின் பிரசன்னம் இறங்குகிறாரு. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகிறாரு. ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க உங்களுக்கு ஒரு விடுதலை உணர்கிறீர்கள். பொல்லாத ஆவிகள் விலக ஆரம்பிக்கிறாரு. பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலக ஆரம்பிக்கிறாரு. அசுத்த ஆவிகள் விலக ஆரம்பிக்கிறாரு. உங்களை வாதித்து கொண்டிருந்த ஆவிகள், அடிமைப்படுத்தியிருந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலக ஆரம்பிக்கிறாரு. இயேசுவே, எனக்குள்ளே வாரும். இயேசுவே, எனக்குள்ளே தங்கியிரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, இயேசுவே, எனக்குள்ளே வாரும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. பொல்லாத ஆவியே விலகு, அடிமைப்படுத்துகிற ஆவியே விலகு, பாவ அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இந்த மகனை விட்டு விலகு, இந்த மகளை விட்டு விலகு, இப்பொழுது விலகு. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விலகு பொல்லாத ஆவியே. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை தருகிறவர். இது அவருக்கு அளிக்கிற விடுதலை உண்டாகிறது. பொல்லாத ஆவிகள் விலகட்டும், பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்தை கழுவும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். என் உள்ளத்திலே நீர் வாரும். இந்த எரிச்சலின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். இந்த கோபத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். இந்த மதுபானத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். இந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி என்னை விட்டு விலகட்டும். இயேசுவே, எனக்கு விடுதலை தாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை அடைகிறீர்கள். ஆண்டவருடைய விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தை தோண்டுகிற ஆவிகள் விலகுவதாக. பாவ ஆசையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பாவத்தின் அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகு என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். விலகட்டும் அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்ப அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க, வாய் திறந்து விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கை கீழே போடுங்க. அநேகர் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்க. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறார்.
ஆமென். பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காணப்பட்ட பாவத்தின் விருப்பம் உங்களை விட்டு விலகினது. பாவ ஆசை உங்களை விட்டு விலகினது. ஆண்டவர் புதிய இதயத்தை தந்திருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அடுத்து சரீரத்திலே வியாதிகள். இது சுகமே ஆகாத வியாதின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகமே ஆக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட வியாதி பாதிப்புகள் இன்றைக்கு உங்களை விட்டு விலக போகிறார். ஆண்டவர் உங்களை குணமாக்க போகிறார். எலும்புகளை தொட போகிறார். நரம்பு மண்டலத்தை தொட போகிறார். கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது. தைராய்டு கட்டிகள் மறைய போகிறது. ஆர்த்ரைட்டிஸ் முடக்கு வாதம் விலக போகிறது. பக்கவாத நோய் விலக போகிறது. பலனற்ற உங்களுடைய கால்கள் பலன் கொள்ள போகிறது. எலும்புகள் நரம்புகளிலே வல்லமை இறங்க போகிறது. பலன் இல்லாத கால்கள் பலன் அடைய போகிறது. நீங்க எழும்பி நடக்க போறீங்க, குதிக்க போறீங்க. கால்கள் பொது கால்களாய் மாற போகிறது. சாத்தானுடைய கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது. பொல்லாத ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொருவரையும் விட்டு விலகுவதாக. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இறங்குவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே. என் வயிற்று பகுதியை தொடும் ஆண்டவரே. என் சிறுநீரகத்தை தொடும். பொல்லாத சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை. விடுதலை அளிக்கிற ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Thank you Jesus. ஆவியானவர் சொல்லுகிறார், சில வியாதிக்கு காரணம் அசுத்த ஆவிகள், பயத்துக்கு காரணம் அசுத்த ஆவிகள், மன அழுத்தத்திற்கு காரணம் அசுத்த ஆவிகள், உங்களை பலவீனப்படுத்துகிற ஆவி, இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, உங்களுடைய சரீர உறுப்புகளை தாக்கி இருக்கிற ஆவி. எப்படி அநேகர் வேதனையோடு வந்திருக்கிறீங்க. இப்ப அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேற போகிறது. அந்த ஆவிகள் வெளியேறும் போது சரீரத்தில் விடுதலை, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது. இப்போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அப்படியே வலதுகரம் உயர்த்தி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே விடுதலை உண்டாகட்டும். இயேசு 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 அந்த பெயரை சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறது. நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இப்ப வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. மந்திர பெல்லிசூனி ஆவிகள் சிலரை தாக்கி இருக்கிறது, சில சரீரத்தை தாக்கி இருக்கிறது. அந்த ஆவிகள் இப்பொழுது வெளியேற போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே மந்திர பெல்லிசூனி வல்லமைகள் எரிவதாக, தகடுகள் எரிந்து போவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. பயத்தின் ஆவிகள் வெளியேறணும் ஆண்டவரே. டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறணும். சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறணும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. Thank you Jesus. பொல்லாத ஆவிகள் வியாதியை கொண்டு வந்து, மரண பயத்தை கொண்டு வந்து, மரண பில்லிசூனிய போராட்டத்தை கொண்டு வந்து குடும்பங்களை தாக்கி இருக்கிற ஆவிகள் வெளியேற போகிறாரு. எல்லாரும் வலதுகிற உயர்த்தை ஜெபம் பண்ணுங்க. அந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேறும். அந்த ஆவிகள் முன்னாலே வரணும். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ மறைந்திருக்க முடியாது, ஒளிந்திருக்க முடியாது. நீ பின்னால் இருந்து ஒளிந்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவுக்கு முன்னால் வந்து நீ முழங்கால் படியிடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வா பொல்லாத ஆவியே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். அந்த ஆவிகள் வெளியேறுவதாக. இப்பொழுது வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே. அந்த ஆவிகள் முன்னாலே வந்து முழங்கால் படியிட இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியே வா பொல்லாத ஆவியே. வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. பின்னால் இருக்கிற ஆவிகள்
ஆவிகள் வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வந்து போராடுகிற ஆவிகள், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Thank you Lord, thank you Lord. அந்த தம்பி முன்னால வா, நீ உள்ள நின்று ஜெபிக்காத, கம் முன்னால வா, நீ ஆவியை கர்த்தர் கொண்டு வருவார். இங்க இருந்து ஜெபிக்கணும். எல்லாரும் வலது கரம் உயர்த்துங்க. அந்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறி வரும். பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படும். சிலருக்குள்ளே தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், சிலருக்குள்ளே சர்ப்பத்தின் ஆவிகள், பாம்பின் ஆவிகள், பாம்பு ரூபத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், சிலரை தற்கொலைக்கு நேராய் தோண்டுகிற ஆவிகள், இப்ப அந்த ஆவிகள் வெளியேற போகிறது. அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லணும். இயேசுவே, இயேசுவே அந்த பெயரை சொல்ல சொல்ல அந்த ஆவி அலைக்கழிக்கும். அந்த ஆவி அலைக்கழிக்க ஆரம்பித்த உடனே முன்னாலே வந்து முழங்கால் படியிடணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அந்த ஆவி அலைக்கழித்த உடனே முன்னால் வந்து முழங்கால் படியிடணும். பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. நீ ஜெபிக்கணும், முன்னால ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும். Thank you Jesus, thank you Jesus. இன்னும் பொல்லாத மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியே வா, இப்பொழுது வெளியே வா பொல்லாத ஆவியே, பின்னால் இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளை கொடுக்கிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. மந்திர பில்லிசனை ஆவிகள் வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. Thank you Lord. வேடிக்கை பார்க்க கூடாது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. அந்த ஆவி அலைக்கழிக்கிறவர்கள் முன்னால வருகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. வெளியே வா பொல்லாத ஆவியே, உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவி, கற்பத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், பாம்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வெளியே வா பொல்லாத ஆவி என்று கடிந்து கொள்ளுகிறேன். Thank you Lord. விடுதலை, விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Thank you Jesus. பின்னால் இருக்கிற இந்த ஆவிகள் வெளியேறட்டும். வழிவிடுங்க, வழிவிடுங்க. இந்த இடத்தை மறைக்காதங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவிகள் இப்பொழுது வெளியேறி கொண்டிருக்கிறது. Thank you Lord, thank you Lord. கண்களை மூடி ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த பொல்லாத ஆவி, அலைக்கழிக்கிற ஆவி முன்னாலே வருகிறது. அவங்களுக்கு முதலாவது விடுதலை, முதலாவது அவர்களுக்கு விடுதலை. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அந்த சத்தனுடைய கிரியையுடைய வல்லமை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பின்னால் இருக்கிற ஆவிகள் அலறுகிறது, வெளியே வருகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. சொல்ல சொல்ல விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பொல்லாத ஆவியினுடைய கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. சில குடும்பத்தை அலைக்கழிக்கிற பில்லி சூனியத்தின் ஆவிகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், சில குடும்பத்தை அலைக்கழிக்கிற பில்லி சூனியத்தின் ஆவிகள் வெளியேறு பொல்லாத ஆவிகள். எல்லா மந்திர வல்லமைகள் எரியட்டும், பில்லி சூனிய வல்லமைகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக நன்றி, விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. வேடிக்கை பார்க்காதங்க, வேடிக்கை பார்க்காதங்க. கண்களை மூடி இயேசு, இயேசு, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. பாடகர்கள் பாடுகிற வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு. Thank you Lord. மியூசிக் வாசிக்கிறவங்க வாசித்து அந்த பல்லவியை பாட போகிறோம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க. முதலாவது இந்த கட்டுகள் அறுக்கப்படும். அதன் பிறகு வியாதியஸ்தர்கள் சுகமாவீங்க. முதலாவது சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படணும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சொல்ல சொல்ல விடுதலை. Thank you Lord. உமக்கு நன்றி. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத
அற்புத வல்லமை Amen, Lord. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே Yes, Lord. வல்லமை உண்டு விடுதலை இயேசுவின் அற்புத நாமம். வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை power power wonder working power in the blood of the Lamb. There is power power wonder working power in the precious blood of the Lamb. There is power power Yes, wonder Lord. working power பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படுவதாக. பில்லிசூனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. இயேசுவின் நாமத்தில். இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நிறைய பேர் விடுதலை ஆகி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த அசுத்த ஆவிகள் விலகி போனது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ சுகத்துக்காக செபிக்க போகிறோம். முதலாவது கை கீழே போடுங்க. என் கண்ணில் எனக்கு பிரச்சனை, கண்ணில் வலி, கண் பார்வை தெரியலை, கண் பார்வை எனக்கு பாதிக்கப்பட்டு போய்விட்டது, கண்ணில் எனக்கு சுகம் வேணும். காதில் எனக்கு பிரச்சனை, இரைச்சல், காது கேட்கலை. கண்ணில் காதில் பிரச்சனை உள்ளவர்கள் கரம் வைத்துங்க. எனக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், கண்ணில் சுகம் வேணும், காதில் சுகம் வேணுன்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். கண்ணில் கை வைங்க, கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க, காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. காது கேட்காதவங்களை அழைச்சிட்டு வந்திருந்தா அவங்க காதில் விரல் வைக்க சொல்லுங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க சொல்லுங்க. கண்ணில் கை வைங்க. விசுவாசிக்கணும். மோகலாசை பார்க்கக்கூடாது. இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசு தான் உங்களை தொட போகிறார். இயேசுவே எனக்கு கண்களை தொடும், என் கண்களிலே தெளிவான பார்வை தாரும். இயேசுவே என் காதை தொடும், என் கண்களிலே சுகம் உண்டாகட்டும், என் காது திறக்கப்படட்டும், என் காதில் இருக்கிற வலிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். இப்பொழுது கண்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இப்பொழுது உம்முடைய வல்லமை தொடுவதாக. கண்கள் புது கண்களாய் மாறுவதாக. காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. கண்களை காதுகளை தாக்குகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது அந்த கண்களை விட்டு விலகு, அந்த காதை விட்டு விலகு. என் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. அப்படியே ஜெபித்தவங்க கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கைகளை போடுங்க. கண்ணுக்காக ஜெபிச்சவங்க கண்ணை சோதிச்சு பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, காதை சோதித்து பாருங்க. காதில் இருக்கிற பிரச்சனை, நிறைய பேருடைய கண்களை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஆமென். கண்ணில் இருக்கிற எரிச்சல், கூச்சம் மறைந்திருக்கிறது. யாரோ ஒருவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நரம்பு பாதிக்கப்பட்டு போச்சுது அப்படின்னு. வலியோடு வந்தீங்க, ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். இப்போ கண்ணில் மாற்றம். ஒரு கண்ணில் பிரச்சனை, ஒரு கண்ணு நல்லா தான் இருக்குது, ஒரு கண்ணு பிரச்சனை. ஆண்டவர் அந்த ஒரு கண்ணை அடுத்த கண்ணை போல குணமாக்கி இருக்கிறார். சோதிச்சு பாருங்கள், கண்ணை திறந்து சோதிச்சு பாருங்கள், காதை சோதிச்சு பாருங்கள், கேட்குதா தெளிவாக, வலி போயிட்டான்னு. நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். இப்போது சோதிச்சு பார்த்து எனக்கு சுகம் கிடச்சிருக்குது, என் கண்ணில் ஒரு மாற்றம், காதில் சுகம் கிடச்சிருக்குது அப்படி சொல்கிறவங்க கரம் வைத்துங்க. தலைக்கு மேலே வைத்து காட்டணும். நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு, எனக்கு தெரியும் நிறைய பேரை தொட்டு இருக்கிறார். இதில் ஒரு 3-4 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க. இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கமாக வரலாம். எனக்கு கண்ணில் சுகம் கிடச்சிருக்குது, காதில் இப்போ தெளிவாக சுகம் கிடச்சிருக்குது,
ஒரே வார்த்தை சொல்லி கத்தரை மையப்பட சீக்கிரம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த ஆளர். இதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்கு ஜெபிக்கணும். சுகம் பெற்றவங்க சீக்கிரம் மேடைக்கு வாங்க, வேகமாக வாங்க. கண்ணில் எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது, காதில் சுகம் கிடைச்சிருக்குன்றவங்க மேடைக்கு வாங்க வேகமாக. இதை முடிஞ்ச பிறகு அடுத்த நம்ம ஜெபம் செய்வோம். ஓகே, ஆண்டவர் என்னை குணமாக்கி இருக்கிறான்னு சொல்கிறவங்க வரணும். ஜெபிக்கணும்னு வரக்கூடாது. சுகமாக இருக்குது, இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் தொட்டுக்க சுகம் பெற்றுக்கிறீங்க, வாங்க சீக்கிரம் வாங்க. பின்னால் இருந்தாலும் சரி, பந்தலுக்குள்ளே இருந்தாலும் வாங்க, வெட்கப்படாதபடி. என்ன நடந்தது சாரி சொல்லுங்க, எதுக்காக ஜெபிச்சிங்க? கண்ணு உறுத்தலா? நல்ல பார்வை தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு காலமா இருந்தது? கண்ணு வந்து தெரியாம இருந்துச்சு முன்னாடி, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா கண்ணு பார்வை தெரிய வந்துச்சு, தெரியுது. இப்போ வந்து ஒரு 2 மாசமா கண்ணு உறுத்துது, கண்ணாடி போட்டாலும் தண்ணியா வருது. இப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? இப்போ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒளி, நான் தினம் ஜெபம் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஒளி கிடைச்சது, வெளிச்சம். இப்போ வந்து ஒரு ஒளி கிடைச்சது எனக்கு. வெடிச்ச பிறகு என்ன கண்ணில் என்ன மாற்றம்? வெளியில பார்த்தா நல்லா தெளிவா தெரியுது. ஆமே, கண்ணில் வந்து ஒரு வெளிச்சம் பட்டு தான் கண்ணு தெளிவா தெரியுது. நாமே, காட் பிளஸ் யூ. போங்க போங்க. ஆமே, போங்க. காட் பிளஸ். ஆமே, போங்க. முடிஞ்ச உடனே ஜெபம். 3 மாதமா கண்ணில் கூச்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 மாசமா நான் ஆபரேஷன் பண்ணி 3 மாசமா வந்து இருந்தேன். ஆண்டவர் என்னைய இப்பொழுது அந்த கண்ணு கூச்சம் வலி நின்றுச்சு. இடுப்பு வலி 2 வருஷமாகவே இருந்தது. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் நம்பி, எனக்காக ஆண்டவரே நீ ரத்தம் சிந்துனீர எனக்காக. அதனால ஆண்டவரே எனக்கு இந்த இடுப்பு வலியும் கண்ணு கூச்சம் வலியும் நிற்கணும்னு சொல்லி வேண்டினேன். எனக்கு சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். சுகமாயிட்டு அவங்களுக்கு கண்ணில் நல்ல சுகமாயிட்டு, இடுப்பில் இருந்த எலும்பு வலியும் போயிட்டு 2 அற்புதம் நடந்திருக்கு. எல்லாம் கறந்துட்டுங்க ஆண்டவருக்கு. ஆமே ஆமே. இந்த அம்மாவுக்கு 8 வருஷமா கண்ணு தெரியாது, மூளையில ஒரு கட்டி, அதுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்ணு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு உங்க பேர் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஓகே ஓகே. முத்தம்மா என் பேரு. நான் எஸ்டேட்ல இருந்து இங்கே மக வீட்டில் வந்திருக்கேன், சித்தூர்ல. 2 கண்ணு 8 வருஷமா பார்வை தெரியாது. மூளையில் கட்டியிருந்த ஆப்ரேஷன் பண்ணலேருந்து கண்ணு தெரியாது. கண்ணை போய் செக்கப் பண்ணதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏசுப்பா அன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கண்ணு பார்வை எனக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. நீங்க பக்கத்து வீடா? உங்க அம்மா. இப்ப கண்ணு தெரியுதா? தெளிவா தெரியுது, எல்லாம் தெரியுது, நல்லா தெரியும். 8 வருஷமா தெரியாத கண்ணு இப்ப நல்லா தெரியுதான். உண்மைதான் உங்க அம்மா சொல்றது, உண்மைதான். ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வரும்போது கூட தெரியாம தான் வந்தீங்க, இப்ப நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. 8 வருஷமா கர்த்தர் கண் பார்வை கொடுக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றி. ஆமென் ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. போங்க. 4 வருடமா தூர பார்வை தெரியாது, கர்த்தர் இப்போ ஜெப நேரத்துல சுகம் கொடுத்திருக்கிறார். நல்லா தெளிவா தெரியுது. 4 வருஷமா தூர பார்வை தெரியாதுன்னா தூர இருக்கிறது தெரியாதா? லாஸ்ட்ல தான் நிக்கிறேன். இப்ப நான் வந்ததுல இருந்து உங்களை நான் பார்க்கவே இல்லை. அந்த இதுல ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. ஆனா இப்ப ஜெப வேலையில நான் வந்து நீங்க சொல்லும் பொழுது கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு நான் உங்களை மட்டும் முதல்ல பார்த்தேன். நீங்க தெரியுறீங்களா அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா நீங்க தெளிவா தெரிஞ்சிங்க. ஏசப்பாவுக்கு எனக்கு தூரத்து பார்வையே எனக்கு கொடுத்தார், சுகம் கொடுத்தார். உங்க பேர் என்ன? என் பேர் சுகுணா. சுகுணா, எந்த ஊரு? திண்டுக்கல் சௌரியார்பாளையம். ஆமென். எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தூர பார்வை ஆண்டவர் கண்ணில் ஒரு அற்புதம் செய்துட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு காதில் சுகம் கிடைச்சிருக்குது, இப்போ காது தெளிவாக கேட்குது. அப்படி சுகம் பெற்றவங்க இருக்கீங்க யார்? வாங்க சீக்கிரம். இன்னும் 2 நிமிடம். கண்ணில் பிரச்சனை, சுகமாக இருக்குது, காது இப்போ தெளிவாக கேட்குது அப்படின்ற கூட வாங்க, சீக்கிரம் வாங்க. அது கேட்ட பிறகு அடுத்து ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க ஜெபிக்கிறவங்க வரக்கூடாது. இப்போ அது கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இன்னும் காதில் சுகம் பெற்றவங்க இருக்கீங்க. இப்போ காதில் எனக்கு தெளிவாக கேட்குது, காதில் இந்த பிரச்சனை போயிட்டு அப்படின்னு சொல்கிறவங்க யார்? வாங்க சீக்கிரம் வாங்க மேடைக்கு. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. 1 வருஷமா இந்த அம்மாவுக்கு ஒரு கண் பார்வை தெளிவாக தெரியாது. இன்னைக்கு ஜெப நேரத்துக்கு அப்புறம் நல்லா தெளிவாக தெரியுது.
ஒரு கண்ணு தெரியாதா உங்களுக்கு? 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுங்க. ம். அப்புறம் 1 வருஷம் இந்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ண கண்ணு இருட்டாவே தெரியுங்க. எந்த கண்ணு? எந்த கண்ணு? கண்ணுங்க. இந்த ஒரு கண்ணு தெளிவா பார்வை இல்லை. ஆமாங்க. ஆமா. இப்போ ஜெபம் பண்ணீங்களா? ஆமாங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணு தெரியும். ஆண்டவரேன்னு பண்ணும்போது குளிச்சு பார்க்கும்போது நல்ல வெளிச்சம் தெரியும். நல்லா தெரியுது. அந்த கண்ணை மூடுங்க. இப்போ நல்லா தெரியுதா? இந்த ஒரு கண் ஒரு வருஷமா தெரியாது. இந்த ஒரு கண்ணில் கை வைத்து ஜெபிச்சுட்டு முடிச்சவரை பார்த்தா கண்ணில் பார்வை வந்திருக்கிறாரு. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கரண்டட்டி. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஓகே, சந்தோஷம். கவனிங்க, ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும் பாருங்க. கண்ணில் பார்வை கொடுத்திருக்கிறார். காதில் பிரச்சனை உள்ள யாரோ ஒருவர் சுகம் பெற்றிருக்கிறீங்க. இவன் காது தெளிவாக கேட்குது. பயப்படாது, சோதிச்சு பாருங்கள் தெளிவாக கேட்குதான்னு. சோதிச்சு பார்த்து இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க. யார் அது? ஆண்டவர் உங்களை குணமாக்கி இருக்கிறார். பின்னால் இருக்கீங்க பந்தலுக்குள்ளே நீங்கள் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தணும். ஆமே. நாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறவங்கள மேடைக்கு வரணும். இப்போ அடுத்து மற்ற சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சிலருடைய சரீரத்தில் கட்டிகள், கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, டிபி கட்டி, இந்த கட்டிகளால் பாதித்து கேன்சராக இருக்குமோன்ற பயம் கஷ்டப்படுறவங்க இருக்கிறீங்க. சிறுநீரகத்தில் பிரச்சனை, சிறுநீரக கல், சிறுநீரகத்தில் வலி, அந்த பிரச்சனை உள்ளவங்க. எலும்புகள் பாதிக்கப்பட்டு, என்னுடைய எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கு, கால்கள் நடக்க முடியல, கைகளை பயன்படுத்த முடியல, பாதிப்பு. முதுகுத்தண்டில் பிரச்சனை, வலி, இப்படி ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு வியாதியோடு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு இயேசு என்னை தொட்டு குணமாக்கணும், நான் விசுவாசிக்கிறேன் என்னை குணமாக்குவார் என்று. அப்படி விசுவாசிக்கிறவங்க கரம் வைத்துங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுடைய கையை வியாதி உள்ள இடத்துல வைத்து கொள்ளுங்க. எங்கே கட்டி இருக்கிறதோ அங்கே வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி இருக்கிறதோ அங்கே வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல ஆண்டவர் சுகந்தர விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல கை வைங்க. வியாதிப்பட்ட யாரையாவது அழைச்சிட்டு வந்திருந்தா நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. உங்களுடைய குழந்தைகளோ அல்லது யாராவது இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஆண்டவர் உங்களை தொட போகிறாரு. இப்போ கை வைத்துட்டிங்களா? ஜெபம் பண்ணணும். எல்லோரும் கண்களை மூடுங்க. இயேசுவே என்னை தொடும் அப்படின்னு சொல்லலாம். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லணும். இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவே இந்த வலி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவே என் எலும்புகளை குணமாக்கும், இயேசுவே என் நரம்புகளை குணமாக்கும், இயேசுவே என் சிறுநீரகத்தை தொடும், இயேசுவே என்னை தொடும். இப்பொழுது என் கர்ப்பப்பையை தொடும் ஆண்டவரே. என் கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்க, இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வியாதிகளும் விலகுவதாக. தலையிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கழுத்திலே காணப்படுகிற வலிகள் விலகுவதாக. எலும்புகளிலே நரம்புகளிலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, இந்த கட்டிகளை எடுத்து போடுவீராக. அவைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும், கர்ப்பப்பையில சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, நுரையீரலை தொடுவீராக. ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இழுப்பு நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வலிகளை வேதனை உண்டாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சுகம் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் வல்லது கரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை தொட்டிருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட். அநேகரையோடைய வல்லமை தொட்டிருக்கிறாரு.
இப்பொழுது விடுதலை ஆகியிருக்கிறீங்க. தகப்பனே, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இவள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்மிடத்தில் தேடி வந்த பிள்ளைகள். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஜபத்தை கேட்டு பதில் தந்து அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக நன்றி. சாந்தி, சாந்தி என்கிற ஒரு மகள், உங்களுடைய சரீரத்தில் வயிற்று பகுதியில் இந்த பிரச்சனை, குடல் பகுதியில் உங்களுக்கு பிரச்சனை, ஜீரண உறுப்பிலே பிரச்சனை, இயேசு உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார். சாந்தி என்கிற மகளுடைய வயிற்று பகுதியை இயேசு தொட்டு குணமாக்கினார். அந்த வயிற்றில் இருக்கிற வலி மறைந்தது. ஜீரண உறுப்பில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் எடுத்து போட்டார். அந்த பொல்லாத ஆவி விலகிற்று. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொட்டாரு. மேரி, சகாய மேரி, உங்களுடைய முழு பெயர் சகாய மேரி. உங்களுடைய தலைக்குள்ள ஒரு குடைச்சல், தலைக்குள்ள பூச்சி குடைவதை போல ஒரு வேதனை, அதனால ஒரு மரண பயம் இயேசுவை நாமத்தில் விட்டு விலகிற்று. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். ராஜன், ராஜன் என்கிற சகோதரர் ஆண்டவருடைய கரமுடைய கையை தொட்டு குணமாக்கிற்று. தோள் பகுதியில் உண்டான எலும்பில் இருக்கிற வலி இயேசுவின் நாமத்தில் விலகிற்று. கையை பயன்படுத்த முடியாதபடி பலவீனத்தோடு வந்த உங்களை இயேசு தொட்டு குணமாக்கினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஆண்டவரை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்போன்ஸ், அல்போன்ஸ் என்கிற ஒரு மகளை ஆண்டவர் தொடுகிறார். உன்னுடைய சரீரத்தில் நரம்புகளில் உண்டான வலி, எலும்புகளில் உண்டான பாதிப்புகள் மாறுகிறாரு. தலை முதல் கால் வரை பல இடத்துல வலிகள் இயேசுவை நாமத்தில் விலகுகிறாரு. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவர் தொட்டதற்காக உமக்கு நன்றி. நாகராஜன், நாகராஜன், இயேசுவை தேடி வந்தீர்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டிருக்கிறாரு. உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது ஒரு மரண பயம், அதனால சரீரத்தில் ஒரு பலவீனம், உங்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமை. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தீர்கள். ஆண்டவருடைய வல்லமை தொட்டிருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறாரு. அந்த வியாதியின் வேதனை மாறுகிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரனை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. ஜெயசீலன், ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டுவிட்டார். ஜெயசீலன், உங்களுடைய முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டு வந்தீர்கள். முதுகு எலும்புக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெறுகிறீர்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் தொட்டிருக்கிறார். மாரிமுத்து, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மாரிமுத்து, இயேசுடைய வல்லமை உடைய கால் பகுதியில் இறங்குகிறாரு. பலவீனப்பட்ட அந்த கால்கள், அந்த கால்களில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாரு. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அமுதா, அமுதா என்கிற மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கி வருகிறாரு. உன்னுடைய சரீரத்தில் பல வியாதிகள், அதனால நீ மிகுந்த மரண பயத்தோடு வந்தாய். தலை முதல் கால் வரை ஆண்டவருடைய வல்லமை இறங்கின பொழுது உன்னை பலவீனப்படுத்தின ஆவி உன்னை விட்டு விலகிற்று. இப்பொழுது உன் சரீரத்தில் விடுதலை உண்டாகி இருப்பதை உணர்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. புஷ்பா என்கிற ஒரு மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. ஆண்டவர் உன்னுடைய தலை பகுதியை தொட்டு உன் தலையில் உண்டாகிற வலியும் வேதனையும் மாறுகிறது. உன் குடும்பத்திற்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணினாய். உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், சாத்தானுடைய கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது. உன் ஜெபத்தை நிமித்தம் அந்த மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. பாத்திமா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. பாத்திமா, ஆண்டவருடைய வல்லமை உன் ஜெபத்தை கேட்டு உன் எலும்புகளில் ஜாயிண்டுகளில் உள்ள வலிகளை மாற்றுகிறது. ஆண்டவருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்கினபடியால் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி இப்பொழுது தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகர் ஆண்டவர் தொட்டு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். வலிகள் எலும்புகளில் சுகம் உண்டாகிறது, வலிகள் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே தொடும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இப்பொழுது. கேன்சர் வியாதிகள் விலகட்டும் இப்பொழுது.
ஆஸ்துமா வியாதிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். இழுப்ப நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, எலும்புகளிலே விடுதலை உண்டாவதாக. ஜனங்களை வாதிக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இவருடைய விடுதலைக்காகவே நீ சிலுவையில் மரித்ததை நினைத்தருளும். உடைய வல்லமை தொட்டதற்காய் நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் வல்லதுகரமாய் தங்க உடைய கரம் அசைத்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்ல, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பக்கவாத நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், ஒரு கால் ஒரு கை பலவீனப்பட்டு மற்ற காலை விட பலன் இழந்து பக்கவாத நோய் தாக்கி இருக்கிறது என்று சொல்லி வந்தீங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி பாருங்க, இப்போ விடுதலை. காலை அசைத்து பாருங்க, விடுதலை. அந்த கட்டு அறுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு விடுதலை உண்டாகிவிட்டது. வாத வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு சகோதரி, உங்களுக்கு ஆத்தரைட்டிஸ், முடக்கு வாதம், கை எலும்புகள் விரல் எலும்புகள் ஜாயிண்டாக வலிக்கும். இப்போ மடக்கி பாருங்க, வலி இல்லை. அந்த ஆத்தரைட்டிஸ் என்கிற முடக்கு வாதம் விலகினது. உங்களுடைய விரல் மடக்க முடியாதபடி கஷ்டப்பட்டீர்கள், இப்பொழுது சுகம் பெற்றுவிட்டீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு வாலிப மகள் சரும வியாதி, ஊரல் வியாதியினால உன் உடம்பில் தடிப்பாக சில தழும்புகளெல்லாம் தோன்ற ஆரம்பித்து நீங்கள் மிகுந்த பாரத்தோடு வந்திருந்தாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. இயேசுடைய சர்மத்தை தொட்டு குணமாக்குகிறார். அந்த ஊரல் நின்று போனது, அந்த தழும்புகள் மாறுகிறதை நீ பார்க்கிறாய். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. அல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.